ஆண்டவன் திரைப்படத்தின் விழா இப்பொழுது ஆரம்பமாகிறது. திரைப்படத்தின் இயக்குனர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அண்ணன் வில்லி திருக்கணன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். படத்தின் கதாநாயகன் ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தர், ஆலடிபட்டி கண்டெடுத்த ஆண்டவன் திரைப்படத்தின் நாயகன் மகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரையுலகத்தின் சக்கரவர்த்தி, பல்வேறு பரிமாணங்களை திரையுலகத்தில் தனக்கு மையப்படுத்தியவர், பல்வேறு நபர்களை ஏற்றி வைத்த ஏணி, உழைப்பால் உயர்ந்த உத்தமர் சரித்திரம், பாரதி ராஜாவின் பைந்தமிழ் நாயகன் பின்னால் பயணித்த எங்கள் சித்தாந்தத்தின் வேதாந்த திரையுலக நாயகன், தான் ஏற்றுக்கொண்ட கலைகள் அத்துணையிலும் கலை தேர்ந்த கடலாய் பலரை உயர்த்தி வைத்த ஏணி, போற்றுதலுக்குரிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் களம் கண்ட வெற்றி நாயகன், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உயர்ந்த உத்தமர் இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். பாக்கியராஜ் அவர்களை அவரை நாங்கள் பாரதி ராஜாவாக காண்கின்றோம் என்பதற்காக இப்பொழுது உங்களிடம் அவரின் குருவை, குருநாதரை அழைத்து மேடைக்கு அவரை பெருமை சேர்த்திருக்கின்றோம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாக்கியராஜ் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்தபடியாக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கீழ்ட் தலைவர் ஜாக்குவார் தங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரையுலகத்தின் நகைச்சுவை கடலாய் திரைப்படத்தில் அத்துணை கதாபாத்திரங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் கஞ்சா கருப்பு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நடிகர் முத்துக்காளை அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரைப்படத்தின் கிராமங்களின் நாயகியாக, படத்தின் சிறந்த நடிகையாக வருகை தந்திருக்கின்ற வைஷ்ணவி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இசையமைப்பாளர் சார்லஸ் அனா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாளர் மகிபாலா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கேந்திர முனியசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வில்லன் மின்னல் ஸ்டார் முத்து அவர்களை மேடைக்கு அழைத்து மரியாதை செய்கின்றோம். வெற்றி படத்தின் நடிகர் திலகங்களாக இத்திரைப்படத்தில் ஆளுமைமிக்க தோற்றத்தில் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரும் மேடையில் அமர்ந்திருக்கின்றார்கள். அத்துணை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த படத்தின் சிறந்த முறையிலே இயக்குனராக பல்வேறு பரிமாணத்தை ஏற்படுத்தி இந்த படத்தை சிறப்பாக வடிவமைத்திருக்கின்ற அண்ணன் வில்லி திருக்கண்ணன் அவர்கள் இப்பொழுது வரவேற்பாற்றுவார். ராஜ் அவர்கள் இப்பொழுது இயக்குனர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்கின்றார். படத்தின் நாயகனுக்கு இப்பொழுது மரியாதை செய்து சிறப்பு செய்யப்படுகிறது. அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. எடிட்டிங் மிதுன் லட்சுமணன் அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது. எடிட்டர் தம்பி லட்சுமணன், அன்பு தம்பி மிதுன், 2 பேர் வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். எங்க இருக்கீங்க? அண்ணன் இயக்குனர் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரையாற்றுவார்கள். விழாவெல்லாம் அந்த ரோட்டில் இருந்த வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே மேடையில் இருக்க ஜாம்பான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், உடன்பிறப்புகளுக்கும், அன்பு நண்பர்களுக்கும், இதை இன்னைக்கு வரைக்கும் 2 கோடி பேருக்கு மேலே ஷேர் பண்ணி லைக் பண்ணி இது ஆல்ரெடி அது போய்கிட்டு இருக்கு. அதை ஷேர் பண்ண அத்தனை மகேஷோடைய நண்பர்கள் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் வணக்கத்தை சொல்கிறேன். மேலும் மேலும் இப்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது எப்படி சொல்றேன்னு தெரியல, எல்லாமே புதுசா இருக்கு. பிடிப்போம். நன்றி நன்றி, தண்ணி கொடுத்தாங்க, நன்றி, ரொம்ப நன்றிங்க. ஆனா இது ரொம்ப சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் ஆல்ரெடி எல்லாருமே அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லாருமே கிராமங்களில் பறந்து அப்படியே பயணிச்சு அதை நகரமாக ஆக்கிட்டோம். நம்ம தான் நகரமாக ஆக்கணும். நகரங்களை உருவாக்குனது நம்ம தான், கிராமங்களை அழிச்சதும் நம்ம தான். அப்படி ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் படம் எனக்கு இப்படி ஒரு படம் பண்ணது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. இது படமா இருக்கிறத விட காவியமா தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் படமா பார்த்தீங்கன்னா எனக்கு படமா தோணல. இன்னைக்கு வரைக்கும் நான் இதை 100 தடவை நானே பார்த்துட்டேன். இது ஒரு காவியம் அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படிதான் நினைப்பீங்க, பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த மகேஷ்க்கு ஃபர்ஸ்ட் அதை ஒரு யூடியூப் பார்த்து அவர் போட்டிருந்தாரு. அந்த கதையை தான் நான் ரொம்ப எங்க ஐயா சொன்ன மாதிரி எனக்கு கதை ரொம்ப ஈஸியாக கிடைச்சிச்சு. ரொம்பலாம் தேடலை, ஒன்றுமே பண்ணலை. மகேஷ் வீடியோ போட்டார், அதை பார்த்து அப்படியே ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், அவ்வளோதான். ரொம்ப ரிஸ்கெல்லாம் எடுத்துக்கல. அதுவும் ஃபர்ஸ்ட் படத்தில் ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞரை அவருடைய வீட்டு வசதி திட்டத்தை வச்சு எடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய கலைத்துறையிலிருந்து மூத்த குடி அவருடைய நம்ம படத்தில் அவருடைய இதை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு சந்தோஷம். அது இந்த மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்குனதில்
அன்னைக்கு இருந்த விருதுநகர் மாவட்ட கலெக்டர் ஐயா மேகநாத ரெட்டி ஐயா வந்து அப்படி ஒரு விஷயத்த பண்ணினதுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இது ஒரு ப்ராசஸ், இது உயிரோட்டமான ஒரு ப்ராசஸ். இது வந்து எப்படின்னா, இது வந்து ஒரு நாடகத்தன்மை இல்லை, இதுல ஃபுல்லாக உயிர் இருக்கு, நம்ம செயலுக்கு கூட உயிர் இருக்கு. அப்படி ஒரு உயிரோட்டத்தை நான் படமாக்குனது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாமே யதார்த்தமா நடந்துச்சு, எல்லாமே யதார்த்தமா நடந்துச்சு. எனக்கு எவ்வளோ பேசுறதுக்கு இருக்கு எனக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு நன்றியை தான் சொல்ல முடியுது. நன்றி தவிர வேற ஒன்றும் இல்லை. நன்றியை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கைங்கிறது தான் ஃபர்ஸ்ட் முக்கியம். நன்றி வந்து எல்லா உயிரிடத்துல இருக்கு, ஆனால் நம்பிக்கை மட்டும் மனுஷங்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அந்த நம்பிக்கையோட என்னை தேடி, என் அழைப்பை தேடி இவ்வளோ தூரம் பயணிச்சு நீங்கள் வந்தீங்க. அதுக்கு அத்தனை பேருக்கு மறுபடியும் எத்தனை முறை கோடி முறை நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சீஃப் கெஸ்டாருக்கு அத்தனை பேருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அன்பு சௌரருக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். முக்கியமாக ப்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேர் வாழ வச்சுருக்கீங்களே, ஒரே ஒரு வாய்ப்பு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுங்க, இன்னும் நான் நல்லா பண்ணுவேன், இந்தமாரி சிறப்பாக படம் பண்ணுவேன். எனக்கு 1000 கதை இருக்குங்க என்கிட்ட. அது கதை கிடையாது, என் வாழ்க்கை தான். புதுசாலாம் நான் யோசிக்கவே மாட்டேன். பூரா என் வாழ்க்கையில் அவ்வளோ வலி இருக்குது. அதெல்லாம் மறுபடியும் படமாக தூக்கிட்டு வருவேன். நான் உங்கள் முன்னே நல்லதை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நல்லதை தான் பேச தெரியும், நல்லதை தான் நினைக்க தெரியும். படமே எடுத்தாலும் நான் நல்லா தான் படம் எடுப்பேன். அதான். தேங்க்ஸ். வாய்ப்படுத்த அத்தனை பேர் நன்றி. ஆயிரக்கணக்கான உண்மை சரித்திரங்களை சொல்லி உங்கள் மத்தியிலே இத்திரைப்படத்தை வெளியிட்டிருப்பதாக நமது பெருமதிப்புமிக்க இயக்குனர் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே சிறப்பாக உரையாற்றினார். அடுத்தபடியாக நேதாஜி சுவாமிநாதன் மதுரையைச் சேர்ந்தவர், மதிப்பிற்கு மரியாதற்குரிய வெள்ளுடை வேந்தர், தன் வாழ்நாளில் திருமணமே முடிக்காமல் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற வெள்ளுடை வேந்தனாய் தன் வாழ்நாள் முழுவதும் தியாக வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டு இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தன்னை அர்ப்பணித்து தெய்வீக திருமகன் பசும்பன் தேவர் முழங்கியதை போல் இன்று வரை நேதாஜி உயிரோடுதான் இருக்கிறார் என்று ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர், மதிப்பிற்கு மரியாதற்குரிய நேதாஜி சுவாமிநாதன் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியிலே ஆண்டவன் திரைப்படத்தை பற்றியும் மற்றும் நடிகர்களை பற்றியும் மற்றும் வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களை பற்றியும் இப்பொழுது உரையாற்றுவார். அன்பு தம்பி சஞ்சவன் ப்ளீஸ் மேல வாங்க ப்ளீஸ். ஜாஹிந்த். ஆண்டவனை வாழ்த்துவதற்காக மனித தெய்வங்களை எல்லாம் ஒரு சேர இணைத்து மனிதன் ஆண்டவனை வாழ்த்தும் அதிசய நிகழ்ச்சியை அரங்கேற்றி இருக்கும் ஒரு புதுமையான நிகழ்ச்சி. எல்லாருடைய கையிலையும் ரிஷிகேசனுடைய கங்கா தீர்த்தம் இருக்கிறது. இவர் மகேஸ்வரன், சிவன் இமயத்தில் இருந்து அவர் இயக்குனர் இமயம் என்று நான் மறந்து சொல்லிவிட்டேன் என்றார். இல்லை இல்லை, இயக்குனர் இமயம் ஆண்டவன் சிவனே இறங்கி வந்து ஆண்டவனாக செவ்வானம் சிவப்பதை போல அந்த பெயரும் போடப்பட்டது. இங்கே அந்த ஸ்படிக மாலை இமயத்திலிருந்து வாங்கி வரப்பட்ட 2 மாலைகள். ஒன்று, அந்த பாக்கியமான ஒரு மனிதர் இந்த மண்ணுலகில் தமிழகத்திற்கு கிடைத்த ஒரு பாக்கியம். ராஜ், எங்களுடைய ராஜ்னு அந்த கதை அந்த படத்துல வரையில ஒருத்தர் சொல்வார், நாங்க ஒரு ராஜ்யம், எங்க ராஜ்யம்னு. அந்த ராஜ்யம் இந்த பாக்கிய ராஜ். அவருக்கு இந்த ஸ்படிக மாலையும் இந்த கங்கா தீர்த்தமும் வழங்கி அவரை நாங்கள் பெருமைப்படுத்துவதற்காக சுபாஷ் அவர்களை மேடைக்கு அழைத்து அவருக்கு சிறப்பிக்கின்றார். அவரும் ரிஷிகேஷ் வந்திருந்தார். சுபாஷ் வாங்க. தொடர்ந்து
கதாநாயகனாக இருக்கிற மகேஸ்வரனுக்கும் அந்த ஸ்படிக மாலையை அறிவிப்பதற்காக வசந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பூமி எங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூமியைத்தான் சாமியாக ஆண்டவன் என்று தந்திருக்கிறார். கலையுலக வாரிசு என்று புரட்சி தலைவருடைய வாரிசாக பாக்யராஜ் அவர்கள் கலையுலக வாரிசு. அந்த பாக்யராஜுக்கு ஒரு வாரிசு வேணும்ல, அந்த கலையுலக வாரிசு தான் மகேஸ்வரனாக இங்கே அமர்ந்திருக்கிறார். 2 பேரும் தாடி, இவருக்கு அவர் டாடி. அது மட்டும் அல்ல, 2 பேருடைய தலைமுடியும் பாருங்க. கலையுலகின் வாரிசாக மகேஸ்வரன் அவர்கள் புது பிறவி எடுத்திருக்கிறார். ராமநாதபுரம் மண்ணில் இருந்து, வறண்ட நிலத்தில் இருந்து திறந்து பார்க்கிற அந்த காட்சியை, உடைந்த வீடுகளின் ஓட்டு வீடுகள், அந்த ஓட்டு வீடுகள் ஓட்டு போடுகிற வீடுகளாகத்தான் மிச்சம் இருக்கிறதே தவிர குடியிருக்கிற வீடுகளாக அங்கே இல்லை என்பதை இந்த திரைப்படத்தின் மூலமாக உடைத்து சொல்லி இருக்கிறார் என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய இந்தியாவிற்கு ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார். பாக்யராஜ் அவர்கள் எடுத்த படத்தில், ஒரு படத்தில் இனி காந்திஜியை சொல்லாமல் தாத்தாஜி நேதாஜி வழியில் செல்லுவோம் என்று அந்த திரைப்படத்தை அவர் நிறைவுபடுத்தி இருப்பார். அந்த திரைப்படத்தில் அது வெற்றி பெற்றதா இல்லையா என்றாலும் அந்த கதையின் கருவை இந்தியனாக எடுத்தவர் ஜெயித்தார் என்று சொன்னால் அந்த கதையின் கருவை கொடுத்தவர் பாக்யராஜ் தான் என்பதை மறந்துவிட முடியாது. இனி நேதாஜி தான் என்று ஒருவரி செய்தியை கொடுத்தார். அதுபோல மகேஸ்வரன் அவர்களும் நம்முடைய அருமை சகோதரர் இயக்குனர் அவர்களும் அந்த ஒரு செய்தியை கொடுக்கிற போது என் இதயத்தில் அவ்வளவு வலி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அந்த இதயத்தில் இதயபூர்வமாக இந்த மண்ணை இதயமாக பார்க்கிறார், இந்த மண்ணை சாமியாக பார்க்கிறார், இந்த மண்ணை அவர் தெய்வமாக பார்க்கிறார், இந்த மண்ணை தாயாக பார்க்கிறார். தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லுகிறோமே, அந்த வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது அல்லவா? அந்த வசனத்தில் வருகிற போது தாயை இழப்பதும் மண்ணை பிரிவதும் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகிற போது ஆலயத்தில் இருக்கிறோமா இல்லை திரைப்பட திருவிழாவில் இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்கிற போது ஒரு திரையுலகத்தை, திரைப்படத்தை ஒரு தெய்வ நிலைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். மண்ணை பற்றி பேசி இருக்கிறீர்கள். காந்திஜி அவர்கள் சொல்லுகிற போது இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொல்லி சென்றார். அதன் பிறகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற போது 6 லட்சம் கிராமங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அப்படி காந்திஜியின் காலத்தில் 7 லட்சம் கிராமமாக இருந்த இந்தியா ஜனாதிபதி அப்துல் கலாம் காலத்தில் 6 லட்சமாக மாறி போனது என்று சொன்னால் 1 லட்சம் கிராமங்கள் இந்தியாவில் தொலைந்தது என்று வரலாற்று பக்கங்களில் காந்திஜி அப்துல் கலாம் சொன்னதை இந்த ஆண்டவன் திரைப்படம் மீண்டும் ஒரு வரலாற்று பதிவாக செய்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் அதை சொன்னார்கள், இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது திரைப்படம் அல்ல, இந்தியாவுடைய கண்களை திறக்கின்ற படமாக இருக்கிறது. எனவேதான் இந்த திரைப்படம் என்பது ஆண்டவன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ஆண்டவன் என்று சொன்னால் இந்தியா கிராமத்தில் வாழ்கிறது என்று சொல்லுகிறோம். ஆனால் கிராமம் எப்படி வாழ்கிறது என்று சொல்லுகிற படம் தான் இந்த ஆண்டவன் படமாக இருக்கிறது என்று சொன்னால், இந்தியா எப்படி வாழ்கிறது என்பது, கிராமத்தில் வாழ்கிற இந்தியா கிராமமே தொலைந்து போகிக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறது. மகேஸ்வரன் அவர்களுடைய இந்த நுட்பமான அந்த திரைப்படத்தில் சிவப்பு சட்டை அவர் அணிந்திருக்கிறார். அவர் அணிந்திருக்கிற சட்டையில் போட்டுக்கொண்டு ஒரு வசனத்தை சொல்லுகிறார். ஏதாவது நான் சாவதற்கு முன்னால் உலகத்திற்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு சாவேன் என்று சொல்லுகிறார். பகத்சிங் தன் மரணத்தையே இந்தியாவின் விடுதலை செய்தியாக மாற்றி கொடுத்தவன் பகத்சிங். அந்த பகத்சிங்கினுடைய வார்த்தையை போல இவருடைய வார்த்தையும் ஒரு சிவப்பு சிந்தனையாளராக, ஒரு புரட்சியாளராக, கிராமத்தின் கீதமாக, கிராமத்தின் சிவந்த மண்ணாக அந்த ஆண்டவன் என்பது ஒரு சிவப்பும் மஞ்சளும் கலந்த வண்ணத்தில் தந்திருக்கிறார். இறைவன் சிவன் எப்படி இருக்கிறான் என்கிற போது செவ்வானமாக இருக்கிறார் என்று ஆண்டவனை சொன்னார்கள். அந்த ஆண்டவன் பேரும் செவ்வானமாகவே பதிவு செய்திருக்கிறார்கள். இது உங்களை மீறிய திரைப்படம் என்றுதான் பார்க்கிறேன்.
ஏனென்று கேட்டால் மனிதனின் இதயத்தில் ஆண்டவன் சில நேரம் வந்து போவதாக சொல்லுகிறார்கள். இங்கே இந்த மேடையில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கதாநாயகனுடைய ஒரு சிரிப்பு அது காதலை சொல்லிவிட்டு போகிறது. எனவே கதாநாயகியுடன் ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஆண்டவன் என்று, அவரோடு ஒவ்வொருவரும் படம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னால், அந்த கதாநாயகனுடைய பாக்கியம் செய்த அந்த மகாலட்சுமியாக இந்த படத்திற்கு அங்கே ஒரு ஈஸ்வரன் இருக்கிறார் என்று சொன்னால் இங்கே ஒரு ஈஸ்வரி இருக்கிறார், அது மகாலட்சுமியாக கிடைத்திருக்கிறார். எனவே கிராமத்தை சொல்லுகிற படம் இந்த படம், இந்தியாவினுடைய அரசியலின் கதவுகளை தட்டுகின்ற படம். இந்த படத்தின் மூலமாக பாராளுமன்றம் வரையிலும் இந்த திரைப்படம் அங்கே கதவுகளை தட்டும். இந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்களின் கவனத்திற்கு செல்லும். இந்த திரைப்படம் இந்தியாவின் சிறந்த திரைப்படமாக, பரிசு பெறுகிற, அவார்டு பெறுகிற திரைப்படமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இங்கே விசிலடித்தவருக்கும் கை தட்டுகிறவர்களுக்கும் நான் இந்த அரங்கத்தை பாராளுமன்ற அரங்கமாக பார்க்கிறேன். இங்கே அமர்ந்திருப்பவர்களை இந்த நாட்டினுடைய ஆண்டவனை தந்தவர்களாக பார்க்கிறேன். உள்ளூரை உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு வசனமும் தேடி தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். பாரதி அங்கே பாக்கியராஜ் அவர்களுடைய வாரிசு என்று சொல்வதற்கு திரைப்படத்தில் ஒரு வசனம் வந்து போகும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா, பெல் பட்டனை தட்ட போற அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். அது பாக்கியராஜனுடைய வசனத்தின் முந்தானை முடிச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் அதனுடைய வாரிசு இங்கே இருக்கிறது என்று. எனவே அந்த ஒற்றை வாரிசு பாக்கியராஜை சொல்லும் என்று சொல்லி இங்கே இயக்குனர் வில்லி திருக்கண்ணன் இருக்கிறார். திருக்கண்ணன் சிவனுடைய திருக்கண்ணன் அவரே இங்கே வந்திருக்கிறார். ஏதோ படத்திற்கு படம் எடுத்திருக்கிறேன், பணம் வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் அவரிடத்தில் இல்லை. வழியை சொல்லுகிற சிவனின் குரலாக அவர் வெளிப்பட்டு இருக்கிறார். கதாநாயகன் மகேஸ்வரன், நடிகர் பாக்கியராஜ் அவர் நடிகர் அல்ல, இந்த திரைப்படத்திற்கு அவர்தான் மிகப்பெரிய நல்லாசியாக நமக்கு கிடைத்திருக்கிறார். இந்த படத்தின் பாக்கியமே பாக்கியராஜாக இருக்கிறார் என்பதை சொல்லி, கில்ட் தலைவர் ஜாக்குவார் தங்கமாக வந்திருக்கிறார். நடிகர் கஞ்சா கருப்பு, கஞ்சா கருப்பல்ல, அவர் கருப்பென்றாலும் நெருப்பாக வசனத்தை தருகிறார். நிலாவையும் இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். வானத்தில் வருகிற கடவுளை மண்ணில் இருந்து பார்க்க சொல்லி இருக்கிறார். அங்கேயும் குழாக்கெட்டு வைங்கன்னு சொல்லி இருக்கிறார். நடிகர் கஞ்சா கருப்பு, நடிகர் முத்து காளை. இங்கே காளை சிவனுக்கு இருக்கின்ற காளை தான் இந்த முத்து காளை. எனவே இங்கே பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் மகேந்திரன், கதாநாயகி வைஷ்ணவி. இங்கே வைஷ்ணவி என்று சொல்லுகிற போதும் அது ஒரு தெய்வ தலம்தான். இசையமைப்பாளர் சார்லஸ் தனா. ஒவ்வொரு இசையிலும் ஒரு பயத்தை தருகிற ஒரு இசை, அது இளையராஜா தான் தந்திருக்கிறாரா என்று நினைவூட்ட தருகிற இந்த அளவிற்கு சார்லஸ் தனா தந்திருக்கிறார் என்று சொன்னால், இசையை அவருக்குள் உலா வருகிறது, இயற்கையாக வெளிப்பட்டு இருக்கிறது. நீரூற்று போல ஒளிப்பதிவாளர் மகிபாலன் அவர்கள், இது போல சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கேந்திரன் அவர்கள், முனியசாமி அவர்கள், வில்லன் மினிஸ்டர் முத்து அவர் கடைசியா போட்டிருக்கிறாங்க, வில்லன் போட்டிருக்கிறாங்க. மின்னல் ஸ்டார் முத்து வில்லனாக கொடுத்திருக்கிறார், மின்னல் ஸ்டார். எனவே ஒரு மின்னல், ஒரு இடி, ஒரு ஒளி, இந்த கீற்று, இந்த காற்று, இந்த வெளிச்சம், இந்த உதயம் ஆண்டவனின் குரலாக, கிராமத்து கீதமாக விடிந்திருக்கிறது. அழுகுரல் தான் கிராமத்தில். மண்ணை நேசிக்கிற எங்கள் வாழ்வு எங்கள் சாவும் இந்த மண்ணுக்காக என்று அன்றைக்கு விடுதலை குரலில் பாடியதை கிராமத்து குரலாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே வீடு இருக்கிறது, ஆள் இல்லை. இப்போது அந்த ஆட்களை எல்லாம் கிராமத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற படம் தான் இந்த திரைப்படம். திங்க் லோக்கலி, ஆக்ட் லோக்கலி, திங்க் குளோபலி என்று சொல்லுவார்கள். உலகத்தையும் கிராமத்தையும் இணைத்திருக்கும் படம் தான் ஆண்டவன். மனிதனையும் மண்ணையும் விண்ணையும் இணைப்பதுதான் ஆண்டவன். உங்களையும் எங்களையும் இணைப்பதுதான் ஆண்டவன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். ஆரோக்கிய அண்ணன் நேதாஜி சுவாமிநாதன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஸ்ரீ பகவதி அறக்கட்டளையின் தலைவரும் பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமாகிய அண்ணன் வெள்ளை பாண்டியன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த சிங்கார சென்னையிலே
தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்களில் இருந்து வரையுள்ள அனைத்து கிராமத்து மக்களையும் கிராமங்களில் இருந்துதான் இந்தியா முன்னேற்ற பாதைக்கு செல்கிறது. அந்த வகையில்தான் ஒவ்வொரு கிராமத்தில் பிறந்தவர்கள் தான் இன்று நகரங்களில் பெரும் தலைவர்களாகவும் அரசியல்வாதிகளாகவும் சினிமா பிரபலங்களாகவும் வாழ்ந்து வருகின்றார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் நம்மளுடைய இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர், கதாசிரியராக இருக்கக்கூடிய ஐயா பாக்கியராஜ் அவர்கள் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றார். அவர்களை வணங்கி, அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வருந்துள்ள அனைத்து திரை பிரபலங்களையும், இவங்க எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்ப்போம், இல்லைன்னா டிவியில் பார்ப்போம். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி பக்கத்தில் நான் ஒரு குண்டூகுளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இப்போ எனக்கு அவர் மகேஷ் அவர் எப்படி பழக்கம்டா, அதே ஒரு டிஜிட்டல் விஷன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் மூலியமாக தான் எனக்கு பழக்கம். அதுக்கு முன்னாடி அவர் பார்த்துருக்கோம், பேசியிருக்கான். பட் இருந்தாலும் யூடியூப்ல அவர் பல கிராமங்களை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, விருதுநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, சிவகங்கை மாவட்டங்கள்ல அதிக அளவுல கிராமங்கள் இருக்கு. அதை என்ன சொல்றாங்க, தேர் இருக்கு, தெரு இருக்கு, ஊர் இருக்கு. அங்கு வாழ்ந்த மக்கள் எங்க? அங்க வாழ்ந்த மக்கள் எங்க இருக்காங்கன்ற கேள்வி இன்னைக்கு வர இருக்கு. ஐயா பேசும்போது கூட சொன்னாரு, அங்க ஓட்டு வீடு மட்டும் இருக்கு. ஆனா அந்த மக்கள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் சமயத்தில் மட்டும் ஓட்டுக்காக மட்டும்தான் பயன்படுத்துகிறார்கள் தவிர அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர யாரும் பயன்படுத்தவில்லை என்பதுதான் உண்மை. அதை பேசும் படம் தான் இந்த ஆண்டவன். ஆண்டவன் படம் மிகப்பெரிய வரலாறு பேசக்கூடியது. இன்னைக்கு கிராமங்கள் எல்லாமே போய்கிட்டே காணாம போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? இந்த ஆண்டவன் திரைப்படத்துல குடிநீர் பிரச்சனை. பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம் குடிநீர் பிரச்சனை இன்னைக்கு வரை இருக்கு. அதை பேசும் படம். விவசாயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சீமக்கருவேல மரங்கள். சீமக்கருவேல மரங்களை பேசக்கூடிய படமா இருக்கு. கரிமூட்டம். விவசாயம் 6 மாசம் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்து சீமக்கருவேல மரம் தான் கிராம மக்களுக்கு சாப்பாடு போடுது. அதை பேசும் படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. நாங்கள் ஏன் இதை சொல்றோம்டா, எங்களுக்கான வழிகள், எங்களுக்கான வேதனைகளை 1000 திரைப்படங்களோட எடுக்கலாம். ஆனால் ஆண்டவன் திரைப்படம் தமிழக வரலாற்றில் ஒரு மாபெரும் வரலாற்றை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய வாரிசுகளை நான் இருக்கேன்னா என்னுடைய மகனை வாரிசா கொண்டு வருவாங்க திரைப்படங்கள்ல. ஆனால் சாதாரண ஒரு கிராமத்து இளைஞர், ஒரு படித்த பட்டதாரி இளைஞர், ஒரு சாதாரண யூடியூப்ல தொடங்கி இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க மனிதராக இன்று மகேஸ்வரன் அவர்கள் இந்த ஆலடிப்பட்டிங்கிற ஒரு கிராமம் ஒரு சின்ன கிராமம், திருச்சுழி பக்கத்தில் கூடிய ஒரு சின்ன கிராமம், இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசும் பொருளாக மாற்றியிருக்கிறார். இதுதான் அவருடைய சாதனை. அப்துல் கலாம் என்ன சொன்னாரு, கனவு காணுங்கள். அந்த கனவை நினைவாக்கக்கூடிய இளைஞர் தான் இன்று ஆலடிப்பட்டி மகேஸ்வரன் நமது முன்னாடி அமர்ந்திருக்கின்றார். அதுபோல இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களை பற்றியும் சொல்லிக்கொண்டே போகலாம். அன்னை கஞ்சா கருப்பு நம்ம சிவகங்கை மாவட்டம், பக்கத்து மாவட்டம் தான். அன்னை கேந்திர முனிசாமி நம்ம கமுதி, நம்ம ஊர் இருக்காரு. இப்படி எல்லாருமே கிராமங்கள். ஐயா பாக்கியராஜுமே அவர் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவர் தான். இன்னைக்கு கிராமங்களை பேசணும். எல்லாருமே என்ன பண்றாங்க, படிச்சு முடிச்ச உடனே நகர்ப்புறங்களில் பிழைப்புக்காக போறாங்க, நகரங்களில் செட்டில் ஆயிடுறாங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களுடைய பிள்ளை வருது, அப்பா நம்ம சென்னை தானப்பா, சென்னை தான்ப்பா, ஆனால் ராமநாதபுரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமப்பா. நீங்கள் என்னதான் நகரங்களில் வாழ்ந்தாலும் குலதெய்வத்தை எங்கே போய் வணங்க முடியும்? கிராமங்களில் தான் வணங்க முடியும். அப்படி ஒரு கிராமங்களை பேசும் படம் தான் இந்த ஆண்டவன். இந்த ஆண்டவன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் சமூக வலைதளங்களில் பெருசாக வீடியோ ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு ஒரு ஆதரவாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் அவர் கூட இருந்து பார்த்துருக்கோம். திருச்சுழி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் யாருமே இல்லாத பாட்டிகளுக்கு ஒரு சொந்தமாக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மேகநாத ரெட்டி விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவரை தன்னுடைய யூடியூப் சேனல் மூலியமாக போட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை அந்த கிராமத்துக்கு அழைத்து சென்றவர் தான் இந்த மகேஸ்வரன். இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனை. அவர் போய் அந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்காரு. இன்னைக்கு யூடியூப்ல காசுக்காகவும் பணத்துக்காகவும் என்னென்ன வீடியோ போடுறாங்க, சாப்பாட்டு ரிவ்யூ போடுறாங்க, சினிமா பற்றி போடுறாங்க.
கிராமங்களை பற்றி பேசக்கூடிய யூடியூப் சேனல் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் முன்னணி வைக்கக்கூடிய சேனல் தான் இந்த டிஜிட்டல் விஷன் யூடியூப். அந்த யூடியூப்ல சாதாரண ஒரு யூடியூபராக இருந்து இன்னைக்கு ஒரு திரைப்பிரபலமாக நமது முன்னாடி இருக்காரு. அவருடைய படம் வந்து வரக்கூடிய மே 16 ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு அனைத்து கிராம மக்களும் சரி, நகர்ப்புற மக்களும் சரி, பத்திரிகைத்துறை நண்பர்கள் நினைத்தால் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கக்கூடியவர்கள். ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். நான் வந்து பல கிராமங்களில் அடிப்படை தேவையெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத செய்தியாக்கி அந்த மக்களுக்கு தேவைக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கான். அதே மாதிரி என்னுடைய நண்பர், என்னுடைய உறவினர், அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எல்லாருமே இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைந்து தமிழகத்தின் தலையிருந்த படமாக ஆண்டவன் திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைய எல்லாமல்ல இறைவன் ஆண்டவனை வணங்கி இந்த படம் மாபெரும் வெற்றியடைந்து இதே சென்னையில் இதே மேடையிலே வெற்றி விழாவை கொண்டாடும் பொழுது உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது திரைப்படத்தின் நாயகன், கிராமங்களை தேடி அலைந்த கதாநாயகன். இன்று அவர் கதையில் மட்டும் கிராமங்களை தேடவில்லை, தன் வாழ்நாள் முழுவதும் கிராமங்களை தேடி தேடி அலைந்து திருவிழா காலங்கள் மட்டுமல்ல, ஊரில்லாத மக்களை எல்லாம் தேடி அலைந்து அந்த ஊர்களில் புகைப்படங்களும் வீடியோக்களும் எடுத்து அதை வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்கே வாழுகின்ற தன் தாய்நாட்டு உறவுகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களெல்லாம் கண் சிந்தி தன் கிராமத்திற்கு வருகை தந்து கோயில்களை பராமரித்து பல்வேறு வாழ்வாதாரங்களை உயர்த்திய நடமாடும் நாணயமிக்க நம்பிக்கைக்குரிய மனிதராய் கிராமங்களில் உலா வந்த கிராமத்து நாயகன்தான் இந்த படத்தின் கதாநாயகன், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஆண்டவன் திரைப்படத்தின் நாயகன் மகேஸ்வரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். ஆன்றவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும் நான் ஆண்டவனாக நினைக்கும் ஐயா பாக்கியராஜ் அவர்களுக்கும் உடன் இருக்கும் அத்தனை திரை சொந்தங்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க கூட்டத்திலிருந்து வந்தவன் தான் நான். பொதுவா இந்த படத்துக்காக ஒரு 3 டீமுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. யார் அந்த 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்னுடைய நண்பர்கள். இந்த நண்பர்கள் தான் இந்த ஆண்டவனை உயிர்ப்பித்து வச்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொண்டு போய் மக்கள்கிட்ட பூரா சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அத்தனை நண்பர்களுக்கும், என்னுடைய கிராமத்து மக்களுக்கும், இந்த மகேஷ் யாரு அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு எடுத்து கொண்டு வந்த என்னுடைய கிராம மக்கள் அனைவருக்கும், மற்றும் என்னுடைய சுற்று வட்டாரங்கள்ல இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும். நான் பிறந்தது ஆலடிவட்டியா இருந்தாலும் விருதுநகர், ராமநாடு, சிவகங்கை இந்த மாவட்டங்கள்ல போனா அத்தனை கிராமத்துக்காரங்களும் என்னுடைய இணைய அவங்க வீட்டு பிள்ளையாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கலெக்டர் அப்படின்னா அவருக்கு 1008 ஆர்டர் வரும். அவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு 1008 ஆர்டர் போட வேண்டியிருக்கும். அதெல்லாம் பம்பரம் போல சுத்தி வேலையை பார்த்து சமூக வலைதளங்கள்லையும் ஆக்டிவா இருந்து இந்த மாவட்டத்துல என்னென்ன பிரச்சனை அப்படின்னு இண்டு இடுக்கு மூளை முடுக்குல எல்லாத்துலயும் தேடி தேடி பார்த்து ஒரு கலெக்டர் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. யார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேகநாத ரெட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர், விருதுநகர் மாவட்டத்துல இப்ப இருக்கிற கலெக்டருக்கு முன்னாடி இருந்த கலெக்டர். அவரை வச்சுதான் இந்த படமே உருவாகி இருக்கு. ஆண்டவன் அப்படின்னா நான் ஹீரோ கிடையாது, மேகநாத ரெட்டி அவர் தான் ஹீரோ. அவருடைய கதாபாத்திரத்துலதான் நம்மளுடைய மதிப்புக்குரிய ஐயா பாக்கியராஜ் சாரு நடிச்சிருக்கிறாரு. ஆண்டவன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு நன்றிக்காக எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன். அப்ப மேகநாத ரெட்டி ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு கலெக்டர் கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல ஒரு சைரன் சுத்திக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அது சைரன் கிடையாது. ஒட்டுமொத்த கலெக்டர்களுடைய அந்த மனசாட்சி, அந்த எண்ணங்கள் சுத்தி 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 இந்த ஊருக்கு என்ன செய்யலாம், அந்த ஊருக்கு என்ன செய்யலாம்னு சுத்தி சுத்தி வேலையை பார்த்த மனுஷன், அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பல்வேறு அரசு அதிகாரிகள், காவல்துறையில இருந்து அத்தனை அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க.
மணிவண்ணன் சார் ஏடிஎஸ்பியா இருந்தாரு அவரு, அப்புறம் எங்க ஊர்ல பிறந்து இன்னைக்கு எஸ்பியா இருக்கிற ஈஸ்வரன் அண்ணன், இப்படி எத்தனையோ அதிகாரிகளும் பல்வேறு நண்பர்களும் கிராம மக்களும் சொந்த ஊருக்காரங்க அத்தனை பேர் சேர்த்து தேறு மாதிரி இழுத்து கொண்டு வந்து இங்க நுப்பாட்டி இருக்கிற படம் தான் இந்த ஆண்டவன். ஆண்டவன் அப்படிங்கிறது படம் கிடையாது. நான் போகும்போது வீடியோ எடுப்பேன்ல, அதுதான் இந்த ஆண்டவன் படத்துல இருக்குது. நான் வந்து இந்த படத்துல நான் நடிச்ச மாதிரி எனக்கு ஃபீலிங்கே இல்லை. நான் எடுத்துக்கிட்டு இருக்க போது சுத்தி இருந்து எல்லாரும் வீடியோ எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு தான் இப்ப வந்திருக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் நான் வீடியோ எடுக்க போகணும். உங்க வீட்டு பிள்ளை உங்க கூட்டத்துல இருக்கிறேன். சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா ஏதாவது இந்த மக்களுக்கு எதையாவது ஒண்ணு செஞ்சிட மாட்டோமா, ஏதாவது ஒண்ணு சொல்லிட மாட்டோமா, யாருக்காவது நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவரும் இந்த படத்துடைய ஹீரோ தான். அப்படிதான் இந்த ஆண்டவன் படம் உருவாகுச்சு. இதே பிரசாத் ஸ்டுடியோவில் இதே பிரசாத் லேப்ல 9 வருஷம் முன்னாடி யாருன்னே தெரியாது அந்த டைரக்டரை ஒரு நல்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் தான் சமூக வலைதளம் ஆரம்பித்தேன். நான் நம்மளுடைய நண்பர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க 500 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்து எனக்காக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, வேன் பிடிச்சு வந்திருக்கிறாங்க. அந்த நண்பர்கள்லாம் இதே பிரசாத் லேப்ல ஓரமா நின்று வீடியோ எடுத்தோம். இன்னைக்கு இந்த இடத்துல கதாநாயகனா வந்து இருக்கிறேன். அதுக்கு முழுக்க முழுக்க இந்த நண்பர்களுக்கு மட்டும்தான் நன்றி கடன் சொல்ல வேண்டியிருக்கு. நண்பர்கள்னா நான் நேரடியா பார்த்த நண்பர்கள் இல்ல, நான் பார்க்காத நண்பர்களும் இங்கேயே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா உங்களை நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி வந்த நண்பர்கள் ஆயிரம் பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோ யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய கூட்டத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வெள்ளப்பாண்டியன் அவர்கள் சொன்னாரு, பத்திரிகையாளர்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். எத்தனையோ பேரை தூக்கி விட்டுருக்குறீங்க. உங்களுடைய கதாபாத்திரம் தான் இந்த படம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த படம். உங்களால நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். சாப்பாடு ரிவ்யூ போடுறோம், இன்னும் காசு வாங்கிட்டு எத்தனையோ கடைகளை ப்ரொமோஷன் பண்றோம். இதே பத்திரிகையாளர்களுடைய வழி என்ன, சமூக வலைதளங்கள்ல ஒரு யூடியூப்காரனுடைய வழி என்ன, ஏதாவது ஒரு போனை தூக்கிக்கிட்டு எங்கேயாவது போய் யாருக்காவது நல்லது செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரோட்ல போயிட்டு இன்னைக்கும் தினம் போய்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த படத்துடைய ஹீரோ. சத்தியமா நான் இல்ல. ஒவ்வொரு சமூக வலைதளத்துல எவனுக்காவது ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும் அப்படின்னு இருக்கிற படம் தான் இந்த படத்துடைய ஹீரோ. கிராமம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படமே கிராமம் தான், முழுக்க கிராமம் தான். ஒரு பட்டதாரி இளைஞர், கல்லூரி படித்த பட்டதாரி இளைஞர் என்ன செய்வான், ஏதாவது ஒரு கூலிங்கா இருக்கிற ஒரு கம்பெனில போய் வேலை செய்யணும் அந்த மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். எங்க வீட்டுலயும் அப்படிதான் நினைச்சாங்க. படிக்க வச்சாங்க. மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படித்தேன். படிச்சு சென்னையில வந்தேன், நல்ல வேலை பார்த்தேன், நல்ல சம்பாத்தியம், ஊர்ல இடம் வாங்கியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஆனா இந்த கொரோனா காலகட்டங்கள் இருக்குல்ல, அந்த நேரங்கள்ல ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தேன். அந்த நேரங்கள்ல ஒரு சின்னதா ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினேன். 100 சப்ஸ்கிரைபர் தான் இருந்துச்சு. ஊருக்கு கொரோனா டயங்கள்ல வேற வழி இல்லாம போனேன். அதாவது சொந்த ஊர்ல மட்டும்தான் வாழ முடியும், எந்த ஊர்ல வேணாலும் பொழைக்கலாம். பொழைப்பு வாழ்க்கை ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கை வேறு, பொழைக்கிறது வேறு. வாழ்றதுக்காக மறுபடியும் என் சொந்த ஊருக்கே போனேன். அப்படி போகும்போது ஒரு கிராமம், எங்க ஊர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் பக்கத்துல ஒரு கிராமம். அந்த கிராமத்துல, கிராமம்னா எப்படி இருக்கும், வாய்க்கா வரப்பு வாழை தோப்பு அப்படியே இயற்கை வளம் நிறைஞ்சுதான் நம்ம படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அப்படிலாம் இல்ல, காஞ்ச கருவாடு. இன்னும் வெளியில எல்லாம் நிறைய போஸ்ட் எல்லாம் இருக்கும். காஞ்ச கருவாடு, கருவேலங்காடு, பாலைவனம், இந்த மாதிரி தான் அந்த ஊர் இருந்துச்சு. என்னடா இப்படி ஒரு ஊர் இருக்கே, இதை ஒரு வீடியோ எடுத்து போடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன். வீடியோ எடுத்து போடுறது எதுக்கு, லைக்குக்காகவும் ஷேருக்காகுமா? இல்ல, அந்த ஊர்ல ஆளே இல்ல, 2 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. கொரோனா காலகட்டங்கள்ல எல்லாரும் தனிமைப்படுத்தி இருந்தாங்கல்ல, ஒரு கிராமத்தையே தனிமைப்படுத்திட்டு அந்த ஊருக்காரங்க எல்லாருமே வெளியில போயிட்டாங்க. அப்படி இருக்கிற போது அந்த வயசான தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வீடு கிடையாது. உடைஞ்ச வீடு, ஒழுகும், எப்ப வேணாலும் அந்த சோறு இடிஞ்சு விழுந்துரும், எப்ப வேணாலும் சாகலாம், செத்தாலும் கேட்கறதுக்கு நாதி இல்ல. ஏன்னா அந்த ஊருக்காரங்க எவனுமே இல்லையா, எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த ஊருக்கு போய் ஒரு வீடியோ போட்டு, இந்த ஊருக்காரங்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, இந்த தாத்தா பாட்டிக்கு வீடு இல்ல, தயவு செய்து ஒரு வீடு வேணும், அதுக்கு எனக்கு காசு கட்டி கொடுக்க என்கிட்ட காசு இல்ல, உங்ககிட்டயும் கேட்க முடியாது. அப்படி கேட்டோம்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இந்த காசு கேட்க ஆரம்பிச்சிட்டேன், பிச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அரசாங்கத்துடைய கண்ணுக்கு போகும், அரசாங்கம் வந்து இதை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு.
சொல்லி முடிச்சு 3வது நாள் அந்த கலெக்டர் பதவியேற்று 3வது நாள் நேரடியாக அந்த ஊருக்கு வந்து அந்த வீடு கட்டி கொடுக்குறதுக்கான ஆர்டரை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்காரங்க மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா நான் அந்த ஊருக்காரங்களுக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு போனாரு. அவர் தான் ஏற்கனவே சொன்னா நம்ம கலெக்டர் மேகநாத ரெட்டி. அந்த வீடியோ கண்டிப்பா நம்மள இங்க யாராவது பார்த்துருப்பீங்க, ஏன்னா மில்லியன்ல போச்சு. யாராவது பாத்தீங்களா? கை தூக்குங்களேன். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல? ஸோ அந்த உண்மையான ஒரு கதை, ஒரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கற்பனையா எடுத்திருப்பாங்க. உண்மை கதை அப்படின்னா வேற ஏதாவது ஒரு ஹீரோ வச்சு பண்ணியிருப்பாங்க. இது உண்மை கதை. அந்த வீடியோ இருக்கும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நிமிஷம் வீடியோ. அந்த ஒரிஜினல் வீடியோ இந்த படத்துல இருக்கு. ஒரிஜினல் வீடியோ அப்படியே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஆண்டவன். இன்னைக்கு நகரங்கள்ல நம்ம பிழைப்பை தேடி வந்துடுறோம். நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாது, நம்மளுடைய திறமை யாரு என்ன அப்படின்னு இந்த நகரத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனாலும் ஜெயிச்சிடுறோம். பெரிய பெரிய மாளிகையும் மாட மாளிகையும் கட்டி வாழ்ந்துடுறோம். நம்ம யாருன்னு தெரியாம, நம்மளுடைய திறமை என்னன்னு தெரியாம இருக்கிற இந்த நகரமே நம்ம வாழ வைக்கிற போது நம்மளுடைய பேக்ரவுண்ட் என்ன, நம்மளுக்குன்னு எவ்வளவு சொத்து சொகை இருக்கு, ஒரு குடிசை வீடா சொந்த வீடா ஊர்ல இருக்கும். அப்படி தெரிஞ்ச ஒரு உங்களுடைய கிராமம் உங்களை என்ன கைவிட்டுருமா? கைவிடாதுல. கண்டிப்பான முறையில மேக்சிமம் எல்லாருமே கிராமத்துல இருந்தா வந்திருப்போம். நகரங்கள்ல பிறந்திருந்தாலும் நம்மளுடைய பூர்வீகம் அப்படிங்கிறது கிராமத்துல இருக்கும். தயவு செய்து உங்களுடைய கிராமங்களை வாழ வைங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்கு. நான் நகரத்துல இருந்தா சொன்னோம்ல, சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? நகரத்துல இருந்த லட்சக்கணக்கில் நான் சம்பாதிச்சேன், கிராமத்துக்கு போயிட்டு நான் போய் 4 வருஷம் ஆச்சு. நான் போனதுக்கு அப்புறம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் எடுத்திருக்கு. படத்துக்காக நான் போல, நான் போய் வீடு கட்டி அங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படமே எடுத்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் நிறைந்த உண்மையான சம்பவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை நண்பர்களும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு உயிரோட்டமா, இந்த உயிரோட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இதை யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் தேடி தேடி பாக்குற போதுதான் சின்ன வயசுல இருந்தே நம்மெல்லாம் வெறிய, இவர் மேல வெறி, நம்மளுக்கு இப்படி ஒரு நடிப்பா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இவர் தான் வேணும் எங்களுக்கு. இவர் நடிச்சாதான் அந்த படம் முழுமை அடையும், இந்த கேரக்டருக்கு இவர் தான் சரியா இருப்பாரு அப்படிங்கிறதுக்காகவே ஐயா பாக்கியராஜ் சாரை வந்து நடிக்க வச்சோம். அப்படி ஒட்டுமொத்த கிராமத்துடைய முழுக்க கிராமத்தின் கதை, கிராம கதைன்னா ஏதோ மொக்க கதையை எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. உணர்வு பூர்வமா இருக்கும், உயிர் இருக்கும். படத்துக்கு உயிர் இருக்கும். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த படத்துல உயிர் இருக்கும். ஆனா அந்த ஊர்ல உயிர்கள் இல்ல அப்படிங்கிறத அந்த படம் வந்து சொல்லும். உதவுற எண்ணம், நன்றி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? உதவுற எண்ணம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இந்த படத்துல வந்து ஆண்டவனாகவே இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னுடைய பார்வையில என்னுடைய நண்பர்கள் ஆண்டவனா இருந்தாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில ஆண்டவனா இருந்தாங்க. என்னுடைய பக்கத்து ஊருக்காரங்க என்னுடைய பார்வையில ஆண்டவனா இருந்தாங்க. இந்த படத்துக்கு உயிரோட்டம் கொடுத்த பாக்கியராஜ் ஐயா இந்த ஆண்டவன் பட குழுவுக்கே ஆண்டவனா இருந்தாரு. நீங்க இந்த படத்தை பார்க்கிற போது நீங்களே ஆண்டவனா இருப்பீங்க. ஆண்டவன் அப்படிங்கிறது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வேல் கம்பை விச்சர் வாயம் கச்சுக்கிட்டு இப்படி கொடூரமா ஊருடைய எல்லையில கருப்சாமி மாதிரி ஐயனார் மாதிரி நின்றுகிட்டு இருக்கும்ல, அது ஆண்டவன் நினைச்சீங்களா? அது ஆண்டவன். ஆண்டவன் அதுக்காக சிலையா எந்திரிச்சு நேரில் வந்துருமா இல்ல குதிரையில வந்துருமா? அப்படிலாம் வராதுல. எப்படி வரும்? இந்த மாதிரி நவீன காலகட்டங்கள்ல ஆண்டவன் திரும்பி வருவார் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அப்படி இது மாதிரி ஏதோ செல்போனையோ இல்ல கேமராவையோ தூக்கிக்கிட்டு தான் இந்த ஆண்டவன் வந்து வந்திருக்குது. இந்த 2025 ஆண்டவன் வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது இந்த படம் சொல்லும். அதுக்காக தான் இந்த ஆண்டவன், மற்றபடி மதத்துக்காக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஆண்டவன் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவன். இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய சொந்த நடிப்புல அதை உண்மையாவே வாழ்ந்திருக்காங்க. வாழ்க்கை இந்த படத்தை எல்லாருமே வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது வில்லனா இருக்கட்டும், நம்ம கதாநாயகியாக இருக்கட்டும், கூட இருந்த நண்பர்களா இருக்கட்டும், நாங்க படம் எடுத்த அந்த ஊருக்காரங்க. பொதுவாக ஒரு ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க? ஏதாவது ஒரு ஷூட்டிங் பிளேஸ்க்கு அமௌண்ட் கேட்பாங்களா இல்லையா? ₹1 கூட கேட்கறது. ஏன்னா கதை அப்படி கதை. ஏப்பா நம்ம ஊரு படம் இருக்கிற நம்மளுக்கு எதுக்கு காசு என்ன அப்படின்னு சொல்லி ₹1 கூட வாங்காம அத்தனை பேரும் இந்த படத்துக்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க. கஷ்டம்னா உலகத்துல யாருமே பார்க்க முடியாத கஷ்டம்.
கஷ்டத்துடைய எல்லைன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த எல்லையை பார்த்துட்டு இந்த ஆண்டவன் படக்குழு இன்னைக்கு வந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச்சை உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம். அதனால ஒரு படமா இத வந்து பார்க்காம உங்க வீட்டு பிள்ளையா, உங்கள ஒருவனா, ஏன் நீங்களாவே இந்த படத்துல நடிச்சிருக்கோம், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய கதையை எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு அதை பாருங்க. ஏன்னா இந்த படம் ஒரு முழுக்க முழுக்க கிராமம் வாழணும் அப்படிங்கறதுல எடுக்கப்பட்ட ஒரு படம். கண்டிப்பான முறையில நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில இந்த படம் வெளியில வந்து மக்களுக்கு போய் சென்றடையும். இந்த படத்துக்கு எங்களுக்கு விருது வேணும், நாங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, இதை உணரணும், மக்கள் வாழணும், இந்த கிராமப்புறத்துல எல்லாரும் வந்து வசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படமே. ஸோ உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஒரே ஒரு தடவை ஒரு போஸ்ட் போடுங்க, வி சப்போர்ட் ஆண்டவன் அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம வந்து பொதுவாக சொல்லுவாங்க அந்த ஆத்மா சாந்தி அடையும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இந்த ஆண்டவன் படக்குழுவுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும். வி சப்போர்ட் ஆண்டவன் சொல்றீங்களா ப்ளீஸ்? வி சப்போர்ட் ஆண்டவன், வி சப்போர்ட் ஆண்டவன், வி சப்போர்ட் ஆண்டவன். அது மாதிரி உங்களுடைய சமூக வலைதளங்கள்ல ஷேர் பண்ணுங்க. முழுக்க முழுக்க யூடியூப்புக்காகவே எடுக்கப்பட்ட படம். யூடியூப், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இது மாதிரி சமூக வலைதளங்கள்ல நிறைய இருப்பீங்க. அது மாதிரி ஷேர் பண்ணுங்க. நம்மளுக்கு பெரிய அளவுல காசு கொடுத்து பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணி அப்படி பண்றதுக்கு நம்ம சக்தி இல்லை. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மீடியாக்காரங்களுடைய உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. ஏன்னா உங்களை பத்தி தான் இந்த ஆண்டவன் சொல்லுது. நன்றி, வணக்கம். கலைத்தாயின் தவப்புதல்வனுக்கும் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் எங்கள் சொந்த ஊர் ஆலடிவட்டி, இந்த ஆலடிவட்டி மண்ணில் எனக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணதுனால தான் நான் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன். அதே மாதிரி எங்க ஊரை சுற்றி இருக்கிற அத்தனை கிராம மக்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும், ஒட்டுமொத்த உறவுகளுக்கும், தமிழக மக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும் தன்னுடைய கடமையை இடைவிடாம எந்த ஒரு காசு வாங்காம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அடுத்தபடியாக நமது திரைப்படத்தின் நகைச்சுவை நாயகன் மற்றும் கருப்பு ராஜா என்று போற்றப்படுகிற கஞ்சா கருப்பு அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். ஹலோ ஹலோ, வந்துச்சா? நான் பேசுறது கேக்குதா? இங்கே என்னுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிற பத்திரிகைக்கார அன்னைங்களுக்கும், அதே மாதிரி தொலைபேசி அன்னைங்களுக்கும், அதே மாதிரி என்னுடைய ஊரை சார்ந்த ராம்நாடு மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், கமுதி மாவட்டம், இதை சேர்ந்த என்னுடைய சித்தப்பா பெரியப்பா அனைவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மேடையில் அமர்ந்திருக்க, நான் அதிகமாக நான் பேசக்கூடாது, இருந்தாலும் ஒரு 4 வார்த்தை மட்டும் பேசிக்கிறேன். நம்ம அண்ணன் பாக்கியராஜ் இயக்குனர் அவர்களுக்கும், நடிகர் அவர்களுக்கும், அதே மாதிரி மாஸ்டர் தாக்குவார்த்தங்க அண்ணன் அவர்களுக்கும், அதே மாதிரி முத்துக்காலை அவர்களுக்கும், அந்த அம்மா உன் பேர் என்னம்மா வைஷ்ணவி அவர்களுக்கும், கீரூனியா நடிச்சிருக்கு, வட்டி ஏக்குது நம்மள்கிட்டே பயங்கரமா. அதை கேட்குற பார்த்தா ராம்நாடு மாவட்டத்தில் இப்படியே வட்டி கேட்பாங்க அதிகமா. ஆமா, அதிகமா வட்டி கேட்பாமா சார். காலையில் ஒரு வேப்பங்குச்சி ஒடிச்சு பல்ல விளக்குறாங்கன்னா வட்டியை வசூல் பண்ணாம போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஏரியா. இந்த அவர் பின்னுக்கு இருந்து உண்மைன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோ பாவம் நல்லா பேசினாப்புல, நல்ல உடன்பார்பா இருக்காரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணனை பத்தி நான் நிறைய சொல்லணும். இயக்குனர் அந்த கண்ணை வந்து எப்படின்னா, அப்பப்போ அடிக்கடி என்னுடைய அலுவலகத்துக்கு வருவார், என் இல்லத்துக்கு வருவார். வரும்போது அண்ணே இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கனே, இதில் வந்து பாக்கியராஜ் சார் நடிக்கணும் அப்படின்னு.
ஏன் போய் கேளு அப்படின்னு சொன்னேன். இல்லைண்ணே நான் இங்கே போகிறதுக்கு பயமா இருக்கு. ஏன் அவர் துப்பாக்கி வச்சிருக்காரா, சுட்டு போடுவாரா? இந்த படம் இப்படி இருக்குன்னு போய் சொன்னீங்கன்னா அவர் உடனே ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு. இல்லைண்ணே நீங்க வாரியல, நான் வந்தா உனக்கு இது வேலையான்னு என்னைய கேட்பாரு. நீ போய் கேட்டீங்கன்னா உடனே அது கதவுகள் துறக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சொல்லும் போது அப்புறம் ஃபாலோ பண்ணி போய் எப்படியோ பிடிச்சிட்டாரு. பிடிச்சிக்கிட்டு அவங்க சீனா எடுத்துட்டு லாஸ்ட் எண்டு என் சீனு இங்கே ஒரு இதுக்கிட்ட சென்னையில் திருவேற்காடுக்குள்ள வச்சு எடுத்தாப்புல. சரியான வெயில். ரெண்டாவது வந்து மண்டையை புழக்குது, என்னன்னு தெரியல. கண்ணன்கிட்டதான் பேசுகிறோமா கேமராட்ட பேசுகிறோமான்னு எனக்கே ஒன்றும் தெரியல. நடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அவர் ஐயா அந்த இவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த ராம்நாடு மாவட்டம் ஃபுல்லாமே வறட்சியான மாவட்டம்னா தண்ணி இருக்காது, வேலிக்கருவு அதிகமாக இருக்கும், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அங்கே உள்ள வீடுகள்லாம் ஹீரோ தம்பி சொன்னாப்புல காணாம போய்கிட்டு இருக்கு, உடஞ்சுக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ளவு எங்கே இருக்காங்கன்னே தெரியல. இதுக்காக முதலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா சிஎம் ஆகும் போது இந்த ராம்நாடு மாவட்டத்தை இருந்து சிவகங்கை மாவட்டத்தை பிரிச்சு கொண்டு வந்தாரு. அதுதான் அவருடைய முதல் கையெழுத்து. இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்ப எனக்கு 3 வயசு 4 வயசு இருக்கும். எம்ஜிஆர் ஐயா வராருன்னா நாங்க பாக்குறதுக்கு அந்த காலத்துல உங்களுக்கு தெரியுமில்லனே, எப்படின்னா மரத்தை அறுத்து ரோட்ல மரத்தை கீழே விழுத்தாட்டிடுவோம். அது கரண்ட் போனானே என்ன போனானே அதை பத்தி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு செஞ்சிருவோம். இப்படி செய்யறதே புரட்சி தலைவரை பார்க்க முடியும். முதலாக என்னுடைய மண்ணு சிவகங்கை மண்ணுல ஏன்னா அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அப்ப நான் போய் கை கொடுத்தேன். 4.5 வயசு கை கொடுக்கும் போது அதுக்கப்புறம் நான் பிறந்ததே சினிமா குட்டைக்குள்ளதான் பிறந்தேன். நினைத்ததை முடிப்பவன். எங்க அம்மா வந்து ரொம்ப எம்ஜிஆருடைய ரசிகர். கூட்டு போய் அங்கே படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த திரையை பார்த்து என் விழியின் உன் விழியின் சந்திச்சால் அப்படின்னு அந்த கத்தி சென்ற கற்றுக் கொடுக்கும் போதே நான் பிறந்தேன். பிறந்த 5000 ரூபா பணம் கொடுத்தாரு. குடியிருந்த கோயிலா தெரியல எனக்கு. ஏன் நான் பிறந்ததே அப்பத்தேன் பிறந்தோம்னு சொல்றேன். எனக்கு என்ன ஆச்சலா? ஆமா 5000 ரூபா பணம் கொடுத்து விட்டு இருந்தாரு. இந்த தேட்டர்ல இந்த மாதிரி இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எழுதி அனுப்புவாங்க. எழுதி அனுப்பும் போது கொடுத்து விட்டு இருந்தாங்க. கொடுக்கும் போது அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 8 வயசு 9 வயசுல எங்க ஊர்ல வந்து கால்ரா அம்மா நிறைய வரும். உங்களுக்கு தெரியுங்களா? அந்த வெயில் பகுதி அதிகனால. ஏன்னா இதுவும் பொய் சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. அப்ப பார்த்தா எங்க அம்மா வந்து ஒரு சட்டி கஞ்சியை கொடுத்து, அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான். குறவட்டுச்சனமும் எங்களுக்கு ரொம்ப உறவினர்கள் தான். நாங்க ரொம்ப பழகுவோம் டீப்பா. அவங்ககிட்ட எம்ஜிஆர்னு பச்சையை குத்தி ஏடிஎம்க்கு குடியை போட்டு விட்டுருச்சு எங்க அம்மா. ஏன்னா கால்ரா வரக்கூடாது, கட்டுப்பாடா இருக்கணும், அம்மா போட்டுறக்கூடாது. அது அப்படி என்னுடைய மைண்டுக்குள்ள போய் தலைவர் தலைவர் படத்தை நிறைய பார்த்து அது மாதிரி இன்னைக்கு நடிக்க வந்திருக்கேன். நடிச்சு ஒரு படமும் பண்ணியிருக்கேன். ஒரு தயாரிப்பாளர் இதுலையும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாவம் கண்ணன் வந்து நல்ல மனிதர், நேர்மையானவர், யாரு காசுக்கு ஆசைப்பட மாட்டாரு. நிறைய அவர் விதையில விதைச்சிருக்காரு. நிறைய கருதுகளை அறுத்து அவருக்கு வந்து அந்த கதிர் வந்து நல்லபடியாக பெரிய வெள்ளிப்பழமா மாறணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக படத்தின் வில்லன் ஸ்டார் மின்னல் ஸ்டார் முத்து அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள்.
இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். இப்போ தமிழ்நாட்டில் வந்து முருங்கை தோப்பு அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி முருங்கை விலையும் கிண்ணம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா உங்களுக்கு? முந்தான முடிச்சியே எங்கள் நாயகனே நீங்கள் தான். உங்களுக்கு எங்களது ஆண்டவன் படத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு வழங்கப்படும். அதாவது வந்து இந்த மேடையில் வந்து நான் இங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியவே கனவுல கண்டதில்லை. ஏன்னா இந்த பக்கம் நான் வந்ததும் இல்லை. ஏன்னா நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் உள்ளாரு. சினிமாவில் சும்மாட்டு அதாவது திரையில் பார்த்துருப்போம், இல்லைன்னா டிவியில் பார்த்துருப்போம். அந்த ஆசையெல்லாம் எனக்கு இருந்ததே இல்லை. ஆனால் வந்ததுக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் தான். அது என்ன காரணம்னா, எங்கள் கிராமத்தில் வந்து அருப்புக்கோட்டை பக்கத்தில் பொம்மைக்கோட்டை கரிசக்குளம் ஆகிய கிராமத்தில் வந்து பசுமை நண்பர் குழு அன்னு ஒரு இயக்கத்தை உருவாக்கி நான் பல நூற்றுக்கணக்கான மரங்களை உருவாக்கினேன். அந்த மரத்தை இன்னைக்கு மரங்களை உருவாக்கிட்டேன். அதுக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் ரொம்ப உதவி செஞ்சாங்க. அதை வந்து நம்ம டிஜிட்டல் நாயகன் மகேசனை வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க. இது பெரிய லெவலில் ரீச் ஆச்சு. தொடர்ந்து வந்து இப்படி பண்ணுறப்ப அண்ணன் ஒரு படம் பண்ணுறப்ப நீங்கள் ஒரு படம் பண்ணணும் அங்கிறப்பத இந்த படத்தோட சின்ன ரோல் சொன்னாங்க. அது என்ன தெரியல, அதிர்ஷ்டவசமாக வில்லனாகவே வந்துட்டேன். அதே மாதிரி இந்த படத்தோட இணை தயாரிப்பும் பண்ணியிருக்கேன். இந்த சினிமா உலகத்துக்கு வந்திருக்கேன்னா ஒரு முக்கியமான காரணம், அதில் வந்து சில பேர்த்துக்கு இந்த இடத்த இந்த மேடையை பயன்படுத்தி நான் நன்றியே சொல்லணும். அதாவது பசுமை நண்பர் குழு அனைத்து நண்பர்களுக்கும், கரிசக்குளம் காமராஜர் நற்பணி மன்றத்தினருக்கும் மற்றும் ஆத்திவேட்டை சேர்ந்த சுப்புராஜ் அண்ணன் அவர்களுக்கும், கரிசக்குளம் பொம்மைக்கோட்டை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும், முன்னாள் ஊராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கும், செயலாளருக்கும் இந்த இடத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வுக்கெல்லாம் என் கூடையே வந்துக்கிட்டு இருக்க என்னுடைய உறவினர்களுக்கும் ஏனைய நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான பதிவு நான் பண்ணணும். எப்படின்னா, நான் சினிமாவுக்கு வர்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாக்கியராஜ் சார் வந்து அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில். பாக்கியராஜ் சாரை பற்றி சொல்லணும். எங்கள் அண்ணன், அதாவது கூட பிறந்த அண்ணன் பேர் பார்த்திபன். சார் படம் வந்துச்சுன்னா, ரிலீஸ் ஆச்சுன்னா, அவர் ஒரு பனியன் அடித்து அவர் அந்த படத்தை போட்டு, நான் சின்ன வயசு அப்பெல்லாம் எல்லாத்துக்கும் அந்த படங்கள் பனியனை கொடுத்து என் தலைவர் படம் வருதுன்னு நானே அந்த பனியனை போட்டிருக்கேன். அப்படி ஒரு தீவிரமான ரசிகர் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு மரணம் அடைஞ்சிட்டாரு. இன்னைக்கு எங்கள் அண்ணன் இல்லை. ஆனால் சாரோட நடித்ததை எங்கள் அண்ணனுடைய ஆத்மா இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா இன்னைக்கு சாந்தி அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சார் அவளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நினைக்கிறேன். அடுத்ததாக கஞ்சா கருப்பண்ணனுக்கு எனக்கு ஒரு தொடர்பு இருக்கும். ஏன்னா நான் தாய்மங்கலத்தில் மொட்டை ஓட்டு வந்தப்போ ஒரு வட்டம் 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அண்ணன் வந்து தாய்மங்கலத்துக்கு கஞ்சா கருப்பண்ணன் வர்றப்ப எல்லாத்துக்கும் செல்ஃபி கொடுக்கல, என்னை மட்டும் கூப்பிட்டு செல்ஃபி கொடுத்தாரு. தெரியல எனக்கு. அதாவது நம்ம சினிமா நடிக்க போகிறோம் அன்னைக்கே ஒரு சூசமாக தாய்மங்கலம் சொல்லியிருக்கும் போல தெரியுது. அதே மாதிரி முத்துக்கலன்னு சொல்லணும், அவருக்கே தெரியாமல் நான் மகேஸ்வரன் போய் அவங்க வீட்டில் அவருக்கே தெரியாமல் பேட்டி எடுத்து போட்டோம், அவன் ராஜாபாளையத்து பக்கத்தில். இப்படி இந்த சினிமா அதாவது ஒவ்வொரு ஏதோ தொடர்பு வந்து சேர்த்துதான் எங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்கு. அடுத்ததாக எனக்கு இன்றைக்கு ஆண்டவனாக விளங்கி கொண்டிருக்கும் வில்லி திருக்கண்ணன் அவர்களுக்கும், ஏன்னா அதாவது அவருடைய 18 வருஷ உழைப்பை வந்து என்னை வந்து வில்லன் ஆக்கியிருக்காரு. நான் சொன்னேன்னா வேணாம்னே, சினிமா உலகத்தில் எத்தனை வில்லன் இருக்கு, என்னை போட்டு செக் பண்ணாதீங்க, படம் நல்ல படம் கெட்டு போயிடக்கூடாதுன்னு. இல்லை தம்பி நீங்கள் தான் பண்ணணும், உங்கள் கண் இருக்குது மீசை இருக்குது பண்ணிக்கணும்னாப்புல. உண்மையிலே அந்த படத்தில் என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு ஆண்டவன் சொல்லணும்னா மகேஷ் அண்ணன். இன்னைக்கு
இந்த வெளிச்சத்துலையும் மேடையில் நிற்கணும் முழுக்க முழுக்க காரணம் டிஜிட்டல் நாயகன் மகேஷ் அவர்கள் தான். ஏன்னா இன்னைக்கு இந்த மேடை கிடைச்சிருக்குன்னா திருப்பியும் சொல்லுவேன் மகேஷ் அண்ணன் மகேஷ் அண்ணன். அடுத்ததாக இந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த திரை உலகில் ஒரு நிரந்தர இடம் கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். அதே போல கோயம்பேட்டிலையும் கோடம்பாக்கத்திலையும் இன்னைக்கும் சினிமா கனவோட அலைஞ்சிக்கிட்டு அத்தனை நண்பர்களுக்கும் சினிமா உலகில் ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம இன்னைக்கு கிராமங்கள் மழை இல்லாம தண்ணி இல்லாம இருக்கு பாத்தீங்களா. எல்லாரும் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக நடிகர் அண்ணன் முத்துக்காளை அவர்கள் உரையாற்றுவார்கள். மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக ஜாம்பவர்களுக்கும் பத்திரிகை மீடியாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீடியாவை குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முத்துக்காலை குடிக்கான்னு எல்லா ஒயின் ஷாப்லையும் ஏம்பரத்தை போட்டு, நான் ஒயின் ஷாப்புக்கு போடனே இல்லையோ ஏம்பரத்தை போட்டு படுத்துக்கிற மாதிரி நிறையா போட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யூடியூப்ல நல்லா பேசினா, ஆடித்தரமாக ஆதாரபூர்வமாக பேசினா லைக் வரும், சப்ஸ்கிரைப் வரும், இதெல்லாம் வரும். இன்னும் கஞ்சாக்காரருக்கு மாதிரி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். எதுவுமே ஆதாரம் இல்லாமல் பேசணும், மாற்றி பேசணும். எம்ஜிஆர் படத்தை சிவாஜி நடித்தாரு, சிவாஜி படத்தை எம்ஜிஆர் நடித்தாரு அப்படின்னு மாற்றி பேசிட்டோம்னா நிறையா வந்துடும். என்னை போல நடுத்தரமாக உள்ளவர்களுக்கு லைக்கும் கமெண்ட்ஸும் கிடைக்காது. ஆனால் நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன் நான். இல்லையா? ஆமாம். ஏன்னா அரை மணி நேரம் பேசுவதற்கு என்னிடம் ஆதாரம் இல்லை. பேசியவர்கள் எல்லாரும் அரை மணி நேரம் பேசினார்கள். அதற்கெல்லாம் பயிற்சி வேண்டும் போல இருக்கிறது. என்னிடம் 5 நிமிடம் பேசுவதற்கு கூட ஆதாரம் இல்லை. இதற்கெல்லாம் மதியம் சொல்ல மாதிரி இதற்கெல்லாம் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. என்னுடைய 30 வருட சினிமா சர்வீஸில் அது ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவன் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதில் குறிப்பாக இயக்குனர் சாருடைய உதவியாளர் பார்த்திப சார் ஆஃபீஸுக்கு முன்னாடி தான், பக்கத்தில் அந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி தான் என்னை கூப்பிட்டாரு. ஆனால் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ்லாம் கொடுக்கல, முழு சம்பளத்தையும் கொடுத்தாரு. ஏன்னா சினிமாவில் சம்பளம் முழுசாக கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி விஷயம் கிடையாது. முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டார். அன்னைக்கு நான் நடிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அவங்க சம்பளம் கொடுத்துட்டாரு. அவருக்கு நன்றி. அவர் சொன்ன மாதிரி அவருடைய 18 வருட 20 வருட உழைப்பில் அவர் மேலும் முன்னுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். வேற ஒரு பயணத்தின் மூலியமாக அவரோட பயணிக்க போகிறோம். அடுத்து இந்த படத்துடைய ஹீரோ தம்பி மகேஷ். முதல்ல அவருடைய நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் போனேன். நைட்டு 12 மணிக்கு எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சு 12:30 மணிக்கு என்னை அந்த பிரிட்ஜு கீழே டிஃபன் வாங்கி கொடுத்து என்னை எல்லாருமே ஒரு தம்பி அண்ணன் மாதிரி என்னை பக்குவமாக ஏற்றி விட்டாங்க. முதல்ல அவருடைய நண்பர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் மகேஷுக்கு நன்றி. ஏன்னா இப்போ சொன்னார் இல்லையா, எங்கள் வீடு எனக்கு தெரியாமல் என் வீட்டை போய் எடுத்துருக்காரு. எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க முத்துக்கால பெரிய பங்களா கட்டியிருப்பாரு நினச்சிருப்பாங்க. அது பாலடைஞ்ச வீடு. அதை கொண்டு போய் எடுத்து போட்டு எல்லாம் உன் வீடா இது, நீ இத்தனை வருஷம் சினிமாவில் நடிச்சு இப்படி தான் ஆள்றியான்னு கேட்டாங்க. எனக்கு அசிங்கமாக போச்சு. ஏன்னா அது 250 படம் நடிச்சு இன்னும் நம்ம வீடு பாலடைஞ்ச வீடா இருக்கேன்னு சொல்லி இந்த வருஷம் தான் அந்த வீடை எடுத்து கட்டியிருக்கேன். இந்த 25 வருஷம் சர்வீஸ்ல இப்பதான் அது வீடே வீடு மாதிரி இருக்கு. பாலடைஞ்ச பங்களா பாலடைஞ்ச வீடுன்னு காட்டினதுக்கு தம்பி மகேஷுக்கு நன்றி. ஏன்னா ஏதாவது ஒரு தூண்டுகோல் இருக்கணும். தூண்டுகோல் இருந்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கே நம்ம போக முடியும். அதனால தம்பி மகேஷுக்கு நன்றி. மீண்டும் பல படங்கள் நடிச்சு மேலே வரணும். ஏன்னா அவர் நிறைய சொல்லிட்டாரு கிராமத்தில் வாழும். ஏன்னா நான் ஒரு பட்டிக்காட்டில், எங்கள் ஊரே பட்டிக்காடு. அவர் ஊர் மாதிரி எங்கள் ஊர் பேரும் சங்கம்பட்டி அப்படிதான் எங்கள் ஊர் பேர். அதனால் அவருக்கு நன்றி. மென்மேலும் பல படங்கள் செய்யணும். கேமராமேன் மகி சார், உண்மையிலேயே அவருக்கு நான் சொல்லி ஆகணும். இந்த படத்தில் ஒரே ஒரு டைலாக் ஒன்று வரும். என் ராஜ்யத்தில் நான் தாண்டா ராஜா அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக். இந்த படத்தில் ஒரு 4-5 சீன் நடிச்சிருந்தாலும் அதை உருவாக்குன பங்குல கேமராமேனுக்கு உண்டு. ஏன்னா நான் குடிச்சு என் மூஞ்சி எல்லாம் சப்பி போன மூஞ்சி மாதிரி இருந்தது. அதை இந்த படத்தில் ஆண்டவன் படத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு நன்றி சொன்னேன் நான். இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த படம் பேசப்பட்டால் இதில் முத்துக்காலை பண்ண அங்கங்கே சில சிம்டம்ஸும் பேசப்படும். ஏன்னா இந்த ஒரு 10 வருஷமா என் ராஜ்யத்தில் நான் தான் ராஜா அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கென்று ஒரு ராஜ்யம் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒருத்தர் நம்பி இருந்தா என்ன பாடுவோம்னு அனுபவிச்சதுனால இன்னைக்கு மீண்டு இன்னைக்கு நான் எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு சிறப்பாக போயிட்டு இருக்கேன். அதனால் நிறையா பேசவும் முடியாது. நான் கடந்து வந்த பாதையை ஒரு சின்ன உதாரணமாக
தம்பின்னு சொல்லலாம். ஏன்னா மாஸ்டர் மகேந்திரன் அவங்க அப்பா சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சு, அதுக்காக எனக்கு வயசு ரொம்ப ஆச்சுன்னு நினச்ச வேண்டாம், குழந்தையா சைக்கிளில் உட்கார வச்சு அந்த விநாயகர் ஸ்கூலில் வந்து உட்காந்து பல்ட்டி அடிக்க சொல்லி தருவார். நான் ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிப்பேன், ஒரு ஓரத்தில் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படிலாம் வந்து இன்னைக்கு அவர் ஹீரோவாக நடிச்சு, அவர் ஹீரோவாக நடிச்ச படத்தில் நான் ஒரு 4 படத்தில் நடிச்சிருக்கேன். இதுதான் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும். திரைக்கதை வேந்தன் நானும் கிங்காங்கும் டெய்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா அவர் எல்லா பாட்டுக்கும் ஒரு டான்ஸ் ஆடுவார். அதில் பாக்கியராஜ் சார் போட்டு அவருடைய பாடலும் உண்டு. அதில் ஒவ்வொரு நாளும் திரைக்கதை வேந்தன் எங்கள் பாக்கியராஜ் சார் ஆடி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டைட்டில் அரைபடி சொல்லித்தான் வந்து கிங்காங்க ஆடுவார். அந்த வகையில் சிறு வயசில் நான் ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த நான் அதே விமானத்தில் ஏறி பயணம் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் வாசகத்தை போல அவருடைய சுவரில்லாத சித்திரங்கள். அன்னைக்கு கூட கேட்டேன், அந்த தீவனை போட்டு ஷூட்டிங்கில் கேட்டேன், சார் தூரல் நின்று போச்சுல, நீங்கள் சிலம்பு சண்டை எத்தனை நாள் சார் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டேன். ஜஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சார், அவ்வளோதான். ஆனால் சின்சியராக அந்த கண்ணோட்டம் தெளிவாக அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அவர் 2 கம்பு வீசுறதை பார்த்தா நான் 3 மாதம் 2 கம்பை வீசுறதுக்கு எனக்கு 3 மாதம் ஆச்சு. ஏன்னா என்னுடைய அடிப்படையே சிலம்பம் தான். அப்படி தூரல் நின்று போச்சு. புரட்சித்தில் ஒரு எம்ஜிஆர் படங்கள் பார்த்தா நான் சிலம்பம் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கராத்தேயில் பிளாக் பெல்ட் வாங்கினேன், சிலம்பம் கற்று ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு எங்கள் ஜாகோர் பாஸ் இருக்க யூனியனில் நானும் ஒரு 25 வருஷமாக மெம்பராக இருக்கேன்னா அதுக்கு காரணம் அவருடைய தூரல் நின்று போச்சு, டார்லிங்ல கராத்தே சண்டை போட்டது, இதெல்லாம் ஒன்றொன்றும் எனக்கு ஒரு உற்சாக டாலி, ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும். அந்த வகையில் அதே மாதிரி அவருடைய எழுத்துல ஒரு 2 விஷயத்துல எனக்கு பெரிய பெருமை பாக்கியம் பற்றி சொல்லலாம். தேசிய விருது பெற்ற அகத்தியன் சார் இயக்கிய ராமகிருஷ்ணா படத்துல ஒரு மோனோ ஆக்டிங்ல ஒரு 4 சீன் வரும். நான் நடித்த ஒரு 10 காமெடியில அது ஒரு காமெடி. உண்மையிலேயே அந்த படம் மட்டும் ஓடி இருந்தால் நான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு சென்றிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ் அவ்வளவு சொல்லலாம். பட் அதுல வந்து சமீபத்தில் நீங்கள் ரசித்த நகைச்சுவை காட்சி என்ன அப்படின்னு கேட்கும்போது பாக்கியால ஒரு லைன் வந்திருந்தது, ஒரு உற்சாக டானி. சமீபத்தில் நான் பார்த்த படத்தில் ராமகிருஷ்ணா படத்துல சார்லி அண்ட் கோ முத்துக்காலை நடித்த நகைச்சுவை காட்சிகளை பார்த்து ரசித்தேன் அப்படின்னு ஒரு லைன் இருந்தது. அந்த லைனை வச்சே நான் வந்து 25 படம் நடிச்சேன். சார் பாக்கியராஜா நம்ம பாராட்டார விட்டுருமா அப்படின்னு நடிச்சேன். அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருந்தது. அதே சொல்ல இல்லையா, ஆகாயத்தில் சென்று கொண்டிருக்கும் விமானத்தை, அதே மாதிரி அவர் படங்களை பார்த்து ரசித்த நான் அவருடைய இயக்கத்தில் சித்து +2 அதில் ஒரு பிச்சைக்காரனா நான் நடித்தேன். உண்மையிலேயே 5 டேக் 6 டேக் போச்சு. வேற யாரும் வந்து என்னையா நடிக்க போயா வராத போடியா அப்படின்னு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, பண்ணு. ஏன்னா உள்ளுக்குள்ள இன்னொரு கை வரணும், பிச்சை எடுக்கிற கை வரணும், அது தட்டு எடுத்துட்டு வரணும். ஒரு பெரிய ரிஸ்காக இருந்தது. டைமிங் கரெக்டாக செட்டில் ஒரு 5-6 டேக் போச்சு. எந்த ஒரு இது இல்லை. ஆனால் உண்மையிலேயே ஒரு அம்மா வந்து எனக்கு பிச்சை போட்டு போச்சு. சப்வேல வந்து எடுக்கும், பிச்சைக்காரனா எடுத்தேன், ஒரு அம்மா பிச்சை போட்டு போச்சு. நான் சார்ட்ட சொன்னேன், சார் ஒரு அம்மா எனக்கு பிச்சை போட்டுச்சு. கரெக்ட், ஒரிஜினலாக ஆள்கிட்ட போட்டுருக்கு. நீ பார்க்கறதுக்கு பிச்சைக்காரன் நீயும் ஒரே மாதிரி இருந்த போட நினைச்சுவாங்க. உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம் எங்க சுத்தினாலும் சமைச்சா உன் நடிப்புக்கு கிடைத்த அங்கீகாரம், இதுதான் நம்மளுடைய உற்சாக டானி. அந்த மாதிரி இந்த ஆண்டவன் படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கலைவேந்தர் அவருடைய வாழ்த்துக்களால தம்பி மகேஷா இருக்கட்டும், இயக்குனர் கண்ணன் சாரா இருக்கட்டும், எல்லாம் வந்து இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். நடித்த நடிகர்கள் எல்லோரும் ஏன்னா கிராமத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் தனக்கு உதவி செய்த. இப்போ நான் ஒரு தொடர் ஒன்று எழுதியிருக்கேன். அது புக்கா வந்து இந்த மாதம் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரீல், அவ்வளோ ஒரே ஒரு லைன் கிடைச்சது. அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கவிஞர் கண்ணதாசையா எழுதின புக்கில் நான் படித்தது. அதுக்கப்புறம் தான் தெரியும் அதை வேற ஒருத்தர் எழுதியிருக்காரு. ஆவீன மலை பொழிய இல்லம் வீழ, ஆவீன மலை பொழிய இல்லம் வீழ, அகத்தடியால் மெய்லோக அடிமை சாக, அகத்தடியால் மெய்லோக அடிமை சாக, மா வீரம் போகுதன விதை கொண்டோட, மா வீரம் போகுதன விடை கொண்டோட, இடையில் கடன்காரன் மறித்து கொள்ள, சாவோலை கொண்டு ஒருவன் எதிரே தோன்ற, தள்ள ஒன்னா விருந்து வர சர்ப்பம் தேண்ட, உழுதுண்ட கோமான் உரிமைக்காக குறுக்கள் வந்து தச்சனை குடி என்றாராம். இதெல்லாம் ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தினுடைய வழிகள், கஷ்டத்துடைய வழிகள். இந்த வழியை தாண்டி தான் ஒவ்வொரு மனுஷனும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமுள்ள இந்து மதத்துல நான் படித்தேன். அது ஒருவேளை கண்ணதாசன் ஐயா தான் எழுதிருக்காருன்னு நினைச்சு பார்த்தேன். அவர் கீழே ஒரு லைன் எழுதினாரு, இல்லை இது ராமச்சந்திர கவிராயர் எழுதுனது. அந்த வாசகம் யார் எழுதுனாங்க, அது என்ன கருத்து சொல்லுச்சு அதுதான் முக்கியம். நான் கூட சில மேடைகள் பேசுவதுண்டு. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்தாலும், கட்டுடல் தளர்ந்து கை கால் மெலிந்து கீழ் நுழையிட்டாலும், கெட்டு நடு தெருவோடு வீதிக்கே வந்தாலும்,
நான் எட்ட நினைத்த காரியத்தை செய்து முடிக்காமல் விட்டு விடுவேனோ அப்படின்னு சொல்லி நிறைய மேடைகளில் பேசுவேன். ஏன்னா இதெல்லாம் தோண்டு போன நண்பர்களுக்காக ஒரு உற்சாகம் கொடுக்குறது. அப்படி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் ஒரு 300 படம் நடிச்சிருக்கேன். நான் ஆசைப்பட்டு வந்த ஸ்டண்ட் யூனியனில் 25 வருஷமா மெம்பராக இருக்கேன். என்னுடைய பதிவுகள் தான் இந்த ஜெயிச்சு விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு புக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அது யாருன்னா குடியை விடுவதற்கும் படிப்பை தொடுவதற்கும் ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் எல்லாரும் வாங்கி படிங்க. இப்படி ஒரு அருமையான மேடையை அமைத்து கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டவன் படம் மாபெரும் வெற்றியிலே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆண்டவன் அப்படின்ற ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். படத்துல அவங்க எந்த அளவுக்கு அவங்க இந்த சமுதாயத்து மேல அக்கறை இருக்கிற விஷயங்களை காமிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க பேசினவங்க நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய அக்கறை இருக்கு. ரொம்ப நல்ல எமோஷனல் பர்சனா இருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபர்ஸ்ட் படம் எடுத்திருக்காங்க, ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் பேசும்போது தான் தெரியுது மகேஷ் வந்துட்டு யூடியூப்லலாம் வந்துட்டு வீடியோஸ்லாம் போடுறார் அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நியூ கமர்ஸ்க்கு இந்த ஒரு படம் ஒரு நல்ல ஒரு அடையாளமாக இருக்கணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அண்ட் அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதில் சில கைகள் இருக்கும். இன்னும் லைக் சில 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 ஆர்டிஸ்ட் வந்து சில படங்கள் விடவே விடாது. அப்படி வந்து பாக்யராஜ் சார்லாம் இருக்காருன்னு நினைக்கும் போது எவ்வளோ படங்கள் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் நடிச்சிருக்கேன், அவரோட படங்களை பார்த்து வளர்ந்துருக்கேன். அண்டு எவ்ரி டைம் நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன், வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பேசியிருக்கேன். அண்ட் அவரை திருப்பி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து, அவங்க டைம் கொடுத்து, அவங்க டேட்டு கொடுத்து, அவங்க எனர்ஜியை கொடுத்து வேலை பார்க்கும்போது தான் அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு 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 பூஸ்டாக இருக்குது. ஸோ அதுக்கே நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் வந்துட்டு சாருக்கு சொல்லணும். அண்ட் அந்த மாதிரி தான் சாராக இருந்தாலும் சரி, அந்த முத்துக்கான அண்ணாவாக இருந்தாலும் சரி, அந்த கஞ்சா கருப்பனாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு படம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படம் நல்ல ஒரு வெற்றி அடையட்டும். அந்த டேரக்டருக்காக தான் நான் வந்தேன். அண்ட் அவர் தான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரெஸ் மீடியா, எஸ் உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எப்படி போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது, யூ நோ வெல். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிடுவீங்கன்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக சிறப்பு விருந்தினர் இயக்குனர் கேந்திர முனிசாமி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் குருநாதர், ஏன்னா அவருக்கு எல்லாரும் பாக்யராஜ் சார் தான் வந்து அவர்கிட்ட நம்ம வெளியே சேர்த்தோம் மூலம் ஏகலை மாதிரி அவர் தான் நமக்கு குருநாதர். அவரோட படங்கள் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய வழிகாட்டி. அதனால் அவரை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் வணங்கி, ஆண்டவன் இந்த படம் வந்து முதல்ல தம்பி மகேஷ் ஹீரோ அப்படிங்க தாண்டி ஊரில் பார்த்துருக்கேன். நேரம் எங்கே பிரச்சனை நடந்தாலும் அது 12 மணியாக இருந்தாலும் சரி, 2 மணியாக இருந்தாலும் சரி, தம்பி 3 மணிக்கெலாம் வீடியோ போட்டுருவாப்புல. முதல் நான் தான் பார்ப்பேன். உண்மையிலேயே ஹீரோ. நான் வந்து சொந்த ஊர் தம்பி அதெல்லாம் தாண்டி மிக சிறந்த அக்கறை உள்ள ஒரு மனிதர். ஏதாவது செய்யணும் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்போம். நிறையா பேரை பார்த்துருக்கேன். சினிமாவில் வந்து 25 வருஷம் ஆச்சு. ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு பேசிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே டீ கடைக்கு போனோடனே வேற ஒன்று பேசிட்டு போயிடுவோம். ஆனால் கண்ணுக்கு நேர தம்பி மகேஷை நான் பார்த்துருக்கேன். போராளி. அவர் வந்து சினிமாவில் வந்து முதல் முறையாக ஹீரோவை அறிமுகமாகறாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா இயக்குனர். அவர் வந்து ஒரு தடவை தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவரோட ரொம்ப நல்ல மனிதர். அவர் இந்த படத்தில் வெற்றி அடையணும். அதை தாண்டி இந்த ஊர் இந்த படத்தை பற்றி நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஏன்னா சேது பூமி, அந்த ஊரில் பிறந்தவனுங்கிற அக்கறையில் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, எல்லாரும் கிராமத்தை விட்டு போகிறோன்னு. அப்படி கிராமத்தை விட்டு வந்ததில் நானும் ஒருத்தன். இன்னைக்கு என் வீடு வந்து அப்படி இடிஞ்சு அதை ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை, வந்து தானே ஆகணும். வாழ்க்கை நம்மளை விரட்டும் போது எவ்வளோதான் வழிகள் இருந்தாலும்
அந்த ஊரை விட்டு நம்ம வந்து தான் ஆகணும். அங்கே தான் வந்து நம்ம முன்னோர்கள், அதாவது குலதெய்வம்னு சொன்னாங்க, அதை தாண்டி தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா எல்லாத்தையும் அடக்கம் செஞ்ச அந்த சுடுகாடுன்னு சொல்லுவோம்ல, அதாவது நம்ம ஊரில் சுடுகாடுமோ அது வந்து அவங்க இன்னும் அங்கே இருக்காங்க. அவங்க ஆத்மா நம்மளை வந்து வாழ்த்திக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்தை விட்டு வந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது தெரியுமா, அது ரொம்ப கொடுமையானது. அப்படி கிராமங்களை விட்டு வாழும்போது இப்படிலாம் பேசும்போது ரொம்ப ஃபீலான ஒரு விஷயம். அதை படமாக்க நினைக்கிறது அதுக்கு பாராட்டணும். ஏன்னா சினிமா எடுக்க வரும்போதே பயமுறுத்துவாங்க. எப்படின்னா, என்னங்க நீங்கள் ப்ரொடியூசர் வரும்போதே நம்ம ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்தோன்னா, என்ன லைவ் அதுன்னு சொல்லிட்டு இவங்க பேர் வாங்குறதுக்கு நீங்கள் பணம் போடணுமா, 2 பாட்டு வேணும், சாங்கு வேணும், கிளாமராக ஏதாவது பண்ணுங்க, அப்போ தான் சினிமாவில் ஜெயிக்கலாம், போட்ட காசை எடுக்கலாம் அப்படின்னு கூட்டி வர ப்ரொடியூசரை விரட்டி விட்டுருவாங்க. அப்படி ஒரு இருக்கிற இந்த சினிமாவில் உண்மையிலேயே ஒரு வழியை சுமந்துக்கிட்டு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த காசு வருது வராமல் போகுது அப்படின்னு ஒரு மனுஷன் நினைச்சு சினிமா பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். அது 100 கோடிக்கு படம் எடுத்தாலும் சரி, 100 ரூபாய்க்கு படம் எடுத்தாலும் சரி, பணம் தான். அந்த பணத்தை ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்த நினைச்ச இந்த ஆண்டவன் டீமுக்கு மொத்த பேரும் அனைவருக்கும் தனித்தனியாக பேர் சொல்ல முடியாது. இதில் பணிபுரிந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேது பூமி அது வந்து பெரிய மகான்கள் பிறந்த பூமி, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு அந்த ஊர் வந்து எல்லாம் சொன்னாங்க பேசும்போது, அங்கே வந்து வறுமை, கருவேல மரம், அதெல்லாம் 60க்கு பின்னாடி நீங்க பார்த்தது. அதுக்கு முன்னாடி அந்த ராமநாதபுரம் சேது பூமி மிகப்பெரிய குண்டாருன்னு ஒரு ஆறு ஓடின பூமி. இருமுறை விவசாயம் நடக்கும் அங்கு, வந்து விவசாயம் பயங்கரமா நடக்கும். ஏன்னா அதுதான் அந்த அந்த பூமியோட தன்மை. இடைப்பட்ட காலத்துல அது அரசியலா இல்லை வேற எதுவும் சரியானு தெரியாது. 60க்கு பின்னாடி தான் அங்கு வந்து கருவேல மரம் வந்தது, மக்கள் வறுமையானாங்க. அந்த கிராம மக்களை அங்கிருந்து இடம்பெயர்ந்து பொழப்புக்காக, நீங்க தமிழ்நாட்டில் எந்த டவுனுக்கு போனாலும் அங்கே ஒரு ராம்நாட்டுக்காரர் இருப்பான், அவர் ராம்நாட்டு குடும்பம் இருக்கும். ஏன்னா ஊரை விட்டு வந்துட்டான், அவர் வழி இல்லை, வாழ வழி இல்லை, என்ன செய்ய முடியும். அது வந்து உருவாக்கப்பட்டது. அது ஒரு முன்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு, அதுக்கான மேடை இது அல்ல. ஆனால் இனி வரும் காலங்களில் ராமநாதபுரத்தை அனைவரும் பசுமையான மாவட்டமாக மாற்ற முடியும். நீங்களாவது வந்து ஏதாவது சொல்லி மாற்றுங்க. மறுபடியும் உங்கள் கிராமத்துக்கு இந்த படம் மூலம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி, ஏன்னா நிறையா பேச வேண்டியது இருக்காங்க, அவங்க பேசட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக படத்தின் கதாநாயகி வைஷ்ணவி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். தமிழ் கொஞ்சம் புரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டைரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும் போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படின்னால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் வந்து லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காலை சார், ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட், லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்கறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க, ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. அடுத்தபடியாக படத்தின் இசையமைப்பாளர் சார்லஸ் தானா அவர்கள் உரையாற்றுவார்கள்.
ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து படம் பார்க்குற மாதிரி இருக்காது, நம்ம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்ணன் சார் வந்துட்டு எங்கிட்ட வந்து மீட் பண்ணி சொன்னாங்க, சார் நம்ம ஒரு பின்னணி இசை அமைக்கணும், பாடலாம் பண்ணிட்டோம்னாரு. சரிங்க சார். சாரும் நானும் ஒரு 5-6 வருஷமாக பழக்கம் எனக்கும் சாருக்கும். அடிக்கடி என்னோட ஸ்டுடியோக்கு வருவாங்க, நிறைய பேசுவோம். இந்த படம் பற்றி சொன்னாங்க. சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபுட்டேஜ் வந்துடுச்சு. நீங்கள் முதல்ல படம் பார்த்துருங்க சார். நாங்கள் சரி பார்த்து, சார் இது வந்து படம் மாதிரியே இல்லை சார், நம்ம ஒரு பெரிய வழியை சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன படம் பண்ணிட்டேன் சும்மா பாருங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்கன்னாரு. இல்லை சார், அதுவும் பெரிய ஜாமாவெல்லாம் சரியான ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க, எனக்கு ஆல்ரெடி இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும், நான் அந்த விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதுக்கு தான் நான் இப்போ படம் பண்ண போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. படம் வந்து அந்த ஆம்பியன்ஸே பார்க்கும்போது நம்ம அந்த லொக்கேஷன் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த இடத்துல தான் உட்கார போகிறோம் அப்படின்ட்டு. உண்மையாகவே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. இந்த மகேஷ் சாரும் சரி, சார் பாக்கியராஜ் சாரும் சரி, எல்லாரோட ரோலும் வந்து ஒரு நேச்சராகவே இருக்கும். இட்ஸ் நாட் லைக் அந்த ஆக்டிங் மாதிரி இருக்காது. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு. இல்லை காமெடி, முத்துக்காலனும் கஞ்சா காப்பனும் ஒரு நல்ல ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையே எனக்கு ரொம்ப பிடிச்சி இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன். இதோட பின்னணி செய்ய மீடியா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு பெயின். அதுவும் அந்த தாத்தா பாட்டியோட அவங்க பேசும்போது நம்மளுக்கே ஒரு பெயினாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம பார்க்கும்பொழுது. ஏன்னா ரொம்ப அழகாக அந்த கிராமத்தை பற்றி சொல்லுவாங்க. அவங்க பேசுறது நமக்கே அழ வரும். அந்த பெயினை ரொம்ப அழகாக அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வர 16ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. நீங்களாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணனுக்கு. அடுத்தபடியாக சமூக சேவையாளர் சஞ்சோ அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். இந்த ஆண்டவன் திரைப்படத்துக்கு ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற, வாங்க சினிமா பற்றி பேசலாம். அந்த புக்கு நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன். பாக்கியா புக்கோட ரசிகன் நான். இந்த கேள்வி பதிலாம் பக்காவாக நிறைய அறிவார்ந்த தகவலை சொல்லுவார். அந்த கேள்வியே நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக ஷார்ட்டாக புரியுற மாதிரி பதில் சொல்லியிருப்பார். நான் ரொம்ப அதை வந்து ரசிச்சிருக்கேன். அதன் மூலமா சில விஷயங்கள் பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு சமூக ஆர்வலர், என் பேர் ஆம் ஆத்மி சஞ்சோன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன், அது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். சிங்கிள் பேரண்ட் அவருடைய குழந்தைகளுக்கு அரசாங்கம் மாதம் 4000 ரூபா படிக்கிறதுக்காக இன்னைக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதை உங்களை சார்ந்த யாராவது, ஏன்னா நம்ம திரைப்படத்துறையிலையும் நிறைய பேர் இழந்து அந்த குழந்தைங்க படிப்புக்கு கூட கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இங்கே இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே உண்டு. குறிப்பாக இந்த பத்திரிகையாளர்கள் கூட சரிதான். பேர் உங்களுக்கு பெரிய பெத்த பேராக இருக்கும், ஆனால் உங்களுக்கு பின்னாடி நிறையா வருமானம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சன் டிவியில் வேலை செய்கிறேன்னு, ஆனால் அவங்க பின்னாடி அவங்களுடைய குழந்தைங்க பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களை சார்ந்த உங்களை கூட இருக்கிறவங்களுக்கு இது போன்ற விஷயங்களை எடுத்து கொண்டு போங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, 2 குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைக்கு தராங்க. ஒரு மாதத்துக்கு 4000 ரூபா, வருஷத்துக்கு கணக்கு பண்ணுங்க, 12 +2 படிக்கிற வரைக்கும் தராங்க. அது இல்லாமல் 3 லட்ச ரூபா வருமானம் உள்ள எல்லாருக்குமே உங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ள தனியார் பள்ளியில், ஏன் நீ வந்து அரசாங்க பள்ளி பற்றி பேசலைன்னு சொல்லக்கூடாது. சிலர் விரும்பலாம் இல்லையா, என் குழந்தையும் நல்லா யூனிஃபார்ம் போட்டுட்டு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. ஆனால் படிக்க வைக்கிறதுக்கு வசதி இருக்காது, ஆசைகள் இருக்கும். நம்ம தான் படிக்கல, நம்ம குழந்தையாவது படிக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அவங்களுக்கும்
ஆர்டிஇ அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமா ஒரு ஸ்கூல்ல 100 பிள்ளைங்க சேர்க்கிறாங்க அப்படின்னா 25 பசங்களுக்கு அரசாங்கம் கல்வி தொகையை கட்டுறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க, இதை பயன்படுத்திங்க. இது சம்பந்தமா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னுடைய தொலைபேசி எண் நம்ம இயக்குனருடைய அவர்கிட்ட இருக்கு. சரி, இப்போ சினிமாவுக்கு வந்துடுறேன். இந்த வில்லி கண்ணன் அப்படின்றவர் என்ன சொல்ல வர்றாரு சினிமாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட காலம் அவரோட பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சினிமா பார்த்துருப்பீங்க, இதுக்கு பிறகு ஒரு சினிமா வரலாற்றை உருவாக்க போறார். இது நிச்சயம் நடக்கும். ஒரு வெற்றி படம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? 100 நாள் ஓடணும், இல்லை 50 நாள் ஓடணுமா? ஃபுல் ஷோவும் ஃபுல்லாகி போகுது. ஆனால் அந்த பட்ஜெட்டு இதுக்கு மீறி போயிருந்தனா அந்த படம் வெற்றியா? கண்டிப்பா தோல்வி. இந்த படம் இவர் எடுத்திருக்கிற படம் இப்பவே நான் எழுதி தருவேன் 100% வெற்றி. அந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் ஒரு படம் எடுத்திருக்காரு. ரொம்ப அவசியமானதுங்க. திரைப்படம் எடுப்பதற்கு ஒரு முதலாளி வர்றாருன்னா அந்த முதலாளியை வச்சுதான் நம்ம வந்து எல்லாருமே அதில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் அவங்களுக்கு கீழே தான். நம்ம என்னதான் நம்ம மூலையிலிருந்து யோசிச்சு கதைகள் எடுத்தாலும் காட்சிகள் எடுத்தாலும் அதுக்கு முதலீடு போடுறவரை காப்பாற்றணும்னு நினைக்கணும். அதை நினைச்சிருக்காரு அவர். தொடர்ந்து நினைச்சு இந்த மாதிரி படங்களா இதுக்கு முன்னாடி ஆண்டவனுக்கு முன்னாடி பட்ஜெட் படங்கள், ஆண்டவனுக்கு பின்னாடி பட்ஜெட் படங்கள் நிச்சயமா இந்த டீம் உருவாக்கும். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கதைக்கு தேவையான நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன். அது அவசியமே இருந்திருக்காது. தேவையில்லாம தன்னுடைய இமேஜை உயர்த்தத்துக்காக சில இயக்குநர்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொடியூசரை சினிமாவே வேணான்னு ஓட விட்டுருக்காங்க. அதெல்லாம் இவர் மீட் எடுப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் நிச்சயமா வெற்றி தான், தோல்வி அடையாது. நான் பொருளாதார ரீதியா பத்தி பேசுறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்துல கண்ணன் ஒரு முறைக்கு 100 முறை யோசிச்சு எடுத்திருக்காரு. நிச்சயமா வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி சூப்பர் குட் பிலிம்ஸ் ஒன்று இருந்துச்சு இல்லையா, விசுன்னு ஒருத்தர் இருந்தாரு. சூப்பர் குட் பிலிம்ஸ் எப்படியோ அதே மாதிரி இவர் நிறைய படங்கள் எடுப்பாரு. குறைந்த பட்ஜெட்ல விசு போன்ற நல்ல கருத்துக்களை சொன்ன படங்களை போல இவரும் எடுப்பாரு. இவர் பேசும்போதுல இருந்து பார்த்தீங்கன்னா, நான் நேச்சுரலா நான் வந்து சமூகத்துல சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு நான் போராடிட்டு இருக்கேன். அது அரசாங்கனுடைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போகணும், அதே மாதிரி நல்ல சமூகத்தை உருவாக்கணும்ன்றத அவரு நினைச்சிட்டு இருக்காரு. அதை வந்து திரைப்படத்துக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா பண்ணுவார். வாழ்த்துக்கள். நிச்சயமா இந்த ஆண்டவனுடைய திரைப்பட டீம் வந்து ஒரு வரலாற்றை உருவாக்கும் தமிழ் சினிமாவில். வாழ்த்துக்கள். நன்றி. அண்ணனுக்கு நன்றி. அடுத்தபடியாக ஹேல்ட் தலைவர் ஜாக்குபார் தங்கம் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய மக்களுக்கும், குறிப்பா தென்னகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக லெவல்ல திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்கள். அவர் அடிச்சுக்கிறதுக்கு என்ன யாரும் கதை சொல்லலை. நான்லாம் ஆக்ஷன் படம் தான் பார்ப்பேன், ஆக்ஷன் இல்லாத படமே பார்க்க மாட்டேன். ஒரு வாட்டி பஸ்ஸில் வரும்போது சார் படம் ஒன்று போட்டாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரசிகர், தீவிர ரசிகர். அவர் படத்தில் நான் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி எல்லாமே பண்ணேன்னா அந்த அளவு அவர் வந்து திரைக்கதை மன்னன். அது யாரும் மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இயக்குனர் வந்து ரொம்ப நல்ல மனம் கொண்டவர், எல்லாத்தையும் அன்பாக பேசுகிறவர். என்னை டெய்லி பார்ப்போம், டெய்லி சந்திப்போம். ஒரு நாள் கூட அவர் வந்து எதனா கூட்டம் வந்தால் கூட இருங்க நான் நீங்கள் மற்றெல்லாம் பாருங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பார். நல்ல மனிதர். ஆண்டவன் நிச்சயமாக ஆண்டவன் கொடுத்த வரத்தில் நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாற உங்கள் கைத்தட்டலோட உங்கள் ஊருக்காருங்க மகேஷ், யூடியூபர், இன்னைக்கு ஹீரோ. ஆனால் அவர் வந்து அவர் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏழைங்களுக்கு எந்த கஷ்டப்பட்டாது அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உண்மையிலேயே ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரு நிச்சயமாக உங்கள் படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் அது மக்களுக்கு, அப்புறம் இப்போ நம்ம ஹீரோலாம் இருக்காங்களே,
பாகிஸ்தான்காரங்க வந்து சுட்டானே, ஒரு ஹீரோ கூட அதை வந்து எதுக்கலை, விஜய் தவிர. அது மாதிரி இருந்துடக்கூடாது. அது வந்துச்சு இனிமே அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எப்போ இருந்தாலும் மக்களுக்காக உழைக்கணும். வாழ்றது ஒரே முறை, சாவதும் ஒரே முறை. இருப்பது வரை மக்களுக்காக, நாட்டுக்காக உழைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்புறம் மகேந்திரன் தம்பி குழந்தையிருந்து எனக்கு தெரியும், நல்லா பண்ணியிருக்காரு. முத்துக்கால சார் வந்து நல்லா ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாப்புல. இன்னைக்கு நல்லா பேசி இன்னைக்கு தான் பார்த்தேன் நான். ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். வாழ்த்துக்கள். அவர் நம்ம டைரக்டர் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த வில்லனா நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் வந்து முருங்கைக்காய் கொடுத்தார் பாருங்க. ஏன்னா ஒரு தங்க மோதிரம் போட்டால் பரவாயில்ல, நீங்கள் நல்லா கதை எழுதியிருக்கீங்க சார், தங்க மோதிரம் போட்டால் நல்லா இருக்கு. முருங்கைக்காய் அது அங்கே ஊரில் வாங்கியிருக்காரு, 50 ரூபாயும் அது கட்டு. அதை வாங்கி கொண்டு கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இசையமைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசுறீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது மாதிரி நம்ம இல்லை இவர் கோவிந்தராஜ் என்ன கொடுத்துட்டு பேசலாமா? சரி, ஓகே. என்ன உங்கள் பேர் என்ன? ஆர்வங்க சார். வழக்கறிஞர் தான். அதான் அர்த்தமாக பேசினார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த நல்ல மனிதர் டைரக்டர் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல மனிதர். அது இல்லாமல் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எல்லாரும் கிராமம் தான். நானும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன். நானும் கிராமம் தான், ரொம்ப கிராமம் தான். அங்கேருந்து வந்து தான் இன்னைக்கு வந்து உலக லெவலில் அதிக படம் பண்ணேன்னு நான் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். அது வந்து என்னன்னா, கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஜெயிப்போம். ஏன்னா அங்கே தான் உண்மை, நன்மை பண்றது அத்தனையும் நமக்கு இருக்கும். இங்க இருக்கிறதுல 99 பேர் கிராமத்துல தான் இருப்பாங்க, யாரும் சிட்டி. ஏன்னா சென்னையே வந்து கிராமம் தான், இப்பதான் சிட்டி ஆயிடுச்சு. அப்ப கிராமம், நான் வரும்போதே கிராமம் தான் அது. ஸோ அதனால கிராமம்ங்கிறது எதுவும் மட்டம் கிடையாது. கிராமத்துல வந்து என்ன செய்வாங்க, எல்லாமே நம்ம ரோட்ல படுத்திருப்போம். நான் வந்து வீட்டுல எல்லாம் படுக்க மாட்டேன், வெளியே தான் கட்டில போட்டு நார்கட்டில் இருக்கும், அதை போட்டு படுத்திருப்போம். அது ஒரு இன்பம். அந்த இன்பம் இங்க கிடைக்காது. இப்போ வெளியே படுத்தா கத்தியில குத்திட்டு போயிடுவான், கூட இருக்கிறத அவன் தான் குத்துவான், சாவடா அப்படின்னு குத்துவான். அதனால வேற என்ன பண்றது? அப்பெல்லாம் வீட்டுக்கெல்லாம் கதவு கிடையாது. எங்க வீட்டுலாம் வந்து கை விட்டு திறக்கிறது, பெரிய மரக்கதவு, கை விட்டு திறக்கலாம், யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். இப்போ வந்து பாருங்க, ஒரு இரும்பு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்டு. ஏன்னா பயமா இருக்கு. ஏன்னா குடிகாரன் ஆயிட்டானுங்க. அவனுக்கு நண்பன் யாரு, அம்மா யாரு, அப்பா யாரு ஒண்ணுமே தெரியல, குடிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம மகேஷ் அவர்கள் வந்து இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொரோனா டைம்ல பாடுபட்டு அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய நம்ம ஒரு டைலாக் இருந்துச்சு, ஊரை விட்டு எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ நம்மளும் ஊரை விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஊருக்கு போக முடியாது, இப்போ இங்கே செட்டில் ஆகிட்டோமே, இதுதான் நம்ம ஊர் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஊரை மறக்க மாட்டேன். ஏன்னா குலதெய்வம் அங்கே தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயில் கொடைக்கு போவோம். நம்ம அந்த ஊர் பார்த்தாக்க இங்கே இருந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் நிற்பேன். ஒரு வாட்டி ரோஜாவும் ஆர்கே சுப்ரமணியம் திருச்செந்தூர் போயிட்டு வராங்க, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். என்னை பார்த்தோம் நிற்கிறாங்க, என்னடா ஒரு சிறப்பாக ஒரு கை ஆட்டுது தான் இவர் கூப்பிட்றாரு. என்னன்னா திருச்செந்தூர் போய்ட்டு, இங்கேனா இதுதான் சார் இந்த எங்கள் ஊர், எங்கள் வீடு தான் அப்படிங்கிறேன். அப்படியான்னு சந்தோஷப்பட்டார். ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரம் கிராமம் தான். ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கூப்பிட்டோம் அந்த காலத்திலே. ஏன்னா கொஞ்சம் பணக்கார ஊர், ஏழை எங்கள் ஊர் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஆனால் எல்லாரும் கூப்பிட்டோம். எல்லாமே வந்து இன்னைக்கு அந்த சுற்று வட்டாரத்திலே நாங்கள் தான் முதல்ல ஸ்கூல் கட்டியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஸ்கூல் பெருசாக வளர்ந்துருக்கு. எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்காரு அந்த ஸ்கூலுக்கு. எல்லாருமே வந்து ஒரு கிராமம் தான், ஆனால் பெரிய ஊர். அது மாதிரி இந்த கிராமம் வந்து இன்னும் அப்படி தான் இருக்குன்னா, இந்த படத்தில் வர்ற வருமானத்தில் கரெக்டு சார். நான் என்ன சொல்லணுமோ அது புரிஞ்சுக்கிட்டாரு அவர். ஏன்னா நல்ல மனிதர் இல்லை, அவர் நல்ல மனிதர். உண்மையாகவே அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து யதார்த்தவாதியாக இருக்கார் பாருங்க. தாடி கூட டை அடிக்கல. அவர் படத்தில் அடிக்கிறார்ல, டை அடிக்கணும்ல, அடிக்கல. இப்போ டை அடிச்சிருக்காரு, அப்போ அடிக்கலையே அப்படின்னு கேட்டேன். யாரோ சொன்னாங்க அது யதார்த்தமாக இருக்குன்னு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக சார், நான் மனமாற சொல்கிறேன், இந்த ஆண்டவன் படம், இந்த ஆண்டவன் ஆசையோட படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். உங்க எல்லாரும் ஏகோபித்த கைத்தட்டலோட, எல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, கமுதியில இருந்து வந்திருக்கீங்கிறாங்க. எல்லாம் எங்க ஊருக்கு, உங்க ஊரை தாண்டி தான் நாங்கள் போவோம். ஏன்னா நானும் அதே மாதிரி ஊர்ல இருந்து வந்தவன் தான். அதனால உங்க கைத்தட்டல் தான் ஆண்டவனுக்கு கேட்கும். இப்போ நம்ம மனசுல பேசுறோம் இல்ல, சில நேரத்திலேயே கூட்டத்தில் ஒருத்தர் நினைப்பான் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினைப்பான். அந்த ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு கட்டிப்பழம் அடிக்கிறாங்க, எவனா தப்பா சொன்னா அது கேட்கக்கூடாதுன்னு கட்டிப்பழம். அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடைய அனைவரும் ஓங்கியவர்கள் கைத்தட்டல் கொடுங்க. யாருன்னா கைத்தட்டலாம் அவங்க துரோகி. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் உள்ளவங்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்களோ. இவர் நம்ம சார், உங்கள் பேர் என்னங்க? நேதாஜி. ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஆனால் தூண்டி விட்டார் என்ன, நான் வந்து தமிழ் மேலே இந்தியன் ஆக்கி விட்டார்.
இல்லை போன வாட்டி நான் இந்தியன் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம நாட்டை எவன் தொட்டாலும் சரி அவனை செருப்பால் மட்டும் இல்லை, அருவால மட்டும் இல்லை, துப்பாக்கியால் மட்டும் இல்லை, அணுகுண்டு கூட போடலாம். நம்ம நாடு வந்து அமைதியான பூங்கா நாடு. நம்ம இந்தியா வந்து யாருமே நமக்கு எதிரி இல்லை, வந்தாரை வாழ வைக்கும் நாடு இந்தியா. இன்னைக்கு பாகிஸ்தான்ல வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கே குன்றத்தூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பேர் குன்றத்தூரில். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுறோம். ஏன்னா நம்ம அதிகாரிங்க இருக்காங்கல்ல, இது வந்தால் போதும், எப்படியா போங்கடா வாங்கிட்டு அவனை ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து விட்றாங்க. இப்போ அங்கே அவன் வந்து ஜாலியாக இருக்கான். இதே பாகிஸ்தானில் நம்ம இருக்க முடியுமா? பாகிஸ்தானில் ஒரு குங்குமம் வச்சு தான் வெட்டுவான், நம்ம வெட்ட மாட்டோம். நம்ம இங்கெல்லாம் முஸ்லீம்லாம் நம்ம சகோதரர்கள், அவங்க வேற யாருமே கிடையாது. நம்மளோட உயிரில் அவங்களும் ஒரு உயிர். இப்போ நான் வந்து இப்போ ஒரு ரம்ஜான் வந்துச்சுல்ல, எல்லா முஸ்லீம் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துச்சு. அதெல்லாம் யார் கொடுப்பா? அதனால் அவங்க நம்மெல்லாம் அண்ணன் தம்பிங்க, இங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டித்து போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தறி தரலாங்க. ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல, இந்தியன் காசு சாப்பிடல, பாகிஸ்தான் காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல. அந்த குரல் கொடுக்காத வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க படம் பார்க்குறத நம்மளும் அவாய்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம நாடு தான் முக்கியம். யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பேசாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து இந்திய நாட்டில் எல்லாருமே வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பிரதேசத்தில் கொடுத்துருக்காங்க, கேரளாவில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் எதுக்காக கொடுக்கல? அதை கொடுக்கணும்னு இந்த உங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். மோடி ஐயா வாழ்க வளர்க. அவருக்கு கருத்தை நான் வந்து இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு நமக்கு தேவைங்கிறது மாதிரி ஆகி போச்சு. இல்லைன்னா எவனோ வந்து குண்டு போட்டு போயிடுவான். நம்ம இதற்கு சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, குண்டு ஏதோ வச்சுருக்காங்கிறாங்க. செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு இந்திய நாடு. அந்த இந்திய நாட்டுக்காக நம்ம போராட்டத்துக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா விரட்டி விரட்டி நம்மளால் அடிக்க முடியும். விரட்டி விரட்டி அவங்க ஆயுதம் நம்ம ஆயுதம் பார்த்தாங்கன்னா அவன் ஒரு நாள் கூட தாங்க மாட்டான். ஒரே ஒரு நாள், 1 மணி நேரம் கூட தாங்க மாட்டான். இருந்தாலும் நம்ம நாட்டில் பொறுமை கடைப்பிடிக்கிறோம். அந்த பொறுமை கடைப்பிடிக்க நம்ம நடிகர்கள் அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம காசு சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் காசை அவங்க எல்லாரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிக்கொண்டு, உலகத்திலே பெரிய புண்ணியமான நாடு இந்தியா. அந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். அதை விட புண்ணியமான உள்ள தமிழ்நாடு. தமிழ்நாடுல சித்த மருத்துவம், யோகா, நோக்கு வருமோ, அந்த வருமம், இந்த வருமம் அத்தனையும் நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். தேசிய உணர்வை ஊற்றிய அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. அடுத்தபடியாக திரைப்படத்தின் ஆடியோ வெளியிடப்படுகிறது. அதன் அடுத்தபடியாக ட்ரெய்லர் வெளியிடப்படுகிறது. அடுத்தபடியாக நாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த நமது சிறப்பு விருந்தினர் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார். இந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கிறோமோ எடுத்துக்குவார். அவ்வளோ முயற்சி பண்ணுவார். அது கிளாஸில் நான் உட்காந்துருப்பேன், எவனாவது எப்பாவது மாட்டிக்குவாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல். அதனால் ஒரு பையன் எந்திரிச்சு ஏதோ பேசும்போது அவனுக்கு பிளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல, அவன் ஃப்ளாட் பாம் அப்படின்னா இவர் வாத்தியார் பிடிச்சிட்டாரு. பிளாட், அவன் ஃப்ளாட் அப்படிங்கிறான். பிளாட் பா பா, பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஃப்ளாட் பாம்ங்கிறான் அவன்.
இவர் பா பா பிளாட் பிளாட் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் எஃப்எஃப்லேயே சொல்லிட்டு இருக்கான ஒழிய அவன் ஃப்ளாட்ல பீல ஆரம்பிக்க மாட்டேங்கிறான். இது அடுத்த பீரியட் பெல் அடிக்கும், அந்த வாத்தியார் வந்துவார், வந்தா உள்ள வந்துட்டு இந்த வாத்தியார் இருக்கிற பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட் பிளாட்னு இவர் எப்படியா சொல்றதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அது நடுவில் இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஸ் பண்ணும்போது அவங்க நின்று ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஆப்போசிட் வாத்தியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா, அது செடியெல்லாம் வெட்டி கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு கார்னர், அவர் வந்து அந்த வாத்தியாரை கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் வந்து, சார் உங்களை லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னாருங்க அப்படின்னா, நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன், இந்த லைப்ரரி மாஸ்டர் வர சொன்னேன். லைப்ரரி இல்லை லைப்ரரி அப்படின்னு. அவன் தோட்ட வேலைக்காரன், அவனுக்கு என்ன தெரியும், அவன் லைப்னே சொல்ல வரல, அவனுக்கு ரைப்புன்னு லைப் இப்படியே சொல்லிருந்தேன். இது எங்களுக்கு எல்லாம் எப்பவுமே காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி அவர்கிட்ட யார் சிக்குவாங்க, எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது அது. அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும், அவன் தப்பாக சொல்கிறது விடக்கூடாது, அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார். என்னன்னா இது அவருடைய கேரக்டர். இது யாருக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, எல்லாரும் எப்படியோ சினிமா எடுக்கணும், அதை பண்ணு இதை பண்ணு நினச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு, அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்லை, அது காசு வருதா போகுதாங்கிறது முக்கியம் இல்லை, நான் ஏதாவது உபயோகமான ஒரு கருத்து சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவ்வளோ தீர்மானமாக இருந்து அவர் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அந்த கதை சொன்ன நாள்லேருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டரு அந்த ஊருக்கு போனது நடிச்சது அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறார், நான் வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கிறத வந்து தீர்மானமாக இருந்துட்டுருக்காரு. அது சில பேர்த்தினுடைய கேரக்டர் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு பிடித்தம் வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க. அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, அவர் அந்த மக்கள் மேலே இருக்கிற ஒரு இதுதான். அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு, மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது அப்படிங்கிறது யூடியூப்பில் சொன்ன உடனே, ஆஹா ஜனங்கக்கிட்ட இவ்வளோ கஷ்டம் இருக்கா, ஜனங்க இப்படியே தான் இருக்காங்களா, இதை எழுதி போட்டு இது மூலமாக வந்து கவர்மெண்ட்டு வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு இது மேட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவசியம் இதை நான் எடுத்தே ஆகணும். ஏன்னா இது போகிறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு இது ஒரு விமோசனமாக இருக்குமோ. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சியை நம்ம உரைச்சி வைப்போம், அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேர்த்துக்கு எத்தனை விளக்கேற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர். நான் காமெடியாக ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாத்தியாரை பற்றி, ஆனால் இது காமெடி இல்லை, ரியல் லைஃப்பில் சீரியஸான ஒரு கேரக்டரைசேஷன், அடுத்தவங்களுக்கு உதவியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு. அதே மாதிரி இன்னொரு மேட்ரு, ஹீரோன்னா நம்ம எல்லாமே ஹீரோன்னு இமேஜின் பண்ணிட்டுருப்போம். ஏன்னா நம்ம சினிமா பார்க்குறதுனால ஹீரோன்னு இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னு அப்படி தான் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆள், அவருக்கு என்னன்னா, அவர் குருநாதர், டேய் மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்கிறேன், என்னன்னா அது ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இதை நீ சொன்னீன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் ஒன்று, இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேறு யாருக்காவது போய் சொல்லிடக்கூடாது, சொல்லிவிட்டு அவன் தலை வெடிச்சு எடுத்துருவேன் நீ, அதனால் உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஆள் பார்த்தான், ஓ நமோ நாராயணான்னு சொன்னால் உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று நேராக காலையில் வெடிஞ்சு எழுந்திரிச்சோன்னே ஒரு 7:30-8 மணிக்கு போய் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கோபுரத்தில் போய் ஏறி மேலேன்னு கத்தினான். எல்லாரும் என்னடா கோபுரத்தில் இருப்பாங்க, ஏதாவது செத்துக்கு தொலைய போகிறான் போலுக்கு, என்ன இந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊரே வந்து வேடிக்கை பார்க்கும்போது சொன்னார், இல்லை
உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான், இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தன் மட்டும் மோட்சத்துக்கு போகிறத விட நம்ம ஊருக்கே மோட்சம் கிடைக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்ட்டான். ஸோ அவன் கேரக்டரைசேஷன் பாருங்க, உனக்கு இப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ஒருத்தனை விட நான் சொல்றதுனால ஊருக்கே கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோட்சம் அடையட்டுமே நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்கிற எவ்வளோ பெரிய பரந்தவன். அந்த தான் ஹீரோ, அவர் தான் ராமானுஜர். அது என்னன்னா மகேஷுக்கு அதை சொல்லலாம். ஏன்னா எல்லாரும் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு இதனால என்ன வருமானம், இதனால என்ன நம்ம பொழப்பு, இதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாமல் எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான், சக மனிதர்கள், அவங்கெல்லாம் இவ்வளோ சிரமத்தில் இருக்காங்க, இவ்வளோ இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய், ஏன்னா இவர் வீடியோவில் பதிவு பண்ணது தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு, ஏன்னா அந்த கிராமம் நான் போய் உண்மையில் இறங்கி பார்க்கும்போது உண்மையிலேயே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்தில். ஸோ ஒரு 50 வீடு இருக்குது, 50 வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி, கதவு இல்லாமல், சிலது கதவு போட்டிருக்கு ஆனால் செவுரு இருக்காது, இப்படி இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நானும் உள்ளே போய் பார்க்குறேன், எங்கள் ஷூட்டிங் ஆளுக 10 பேர் தவிர்த்து வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் மட்டும்தான் இருக்காங்க. என்னென்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்களுக்கு எங்கேயோ ஒரு 10-15 மைலில் அந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயாவது இருந்து வருவாங்க. ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தால் நல்லா வரும், நமக்கு நல்லா ஆயிரும், சலீஸாக கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. இவரும் அது வந்தால் போதுன்னு இங்கேருந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் 10 நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு, அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருது அங்கே ஒரு ஓரமாக, அதில் வந்து அந்த கிராமத்துலேயே அவங்க இருக்காங்க. அப்போ தான் சொன்னார், இவங்க ஒரிஜினலு படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர், சினிமாக்காக நடிக்க வச்சேன், ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்டில் அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின டைலாக் எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக்கு, ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்து மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்து, நானும் அந்த வீடு ஓப்பனிங்க்கு போகிற மாதிரி தான் அந்த சீனெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு, அதே மாதிரி என்ன சொல்லுவோன்னா, இந்த கிராமத்தில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பார்க்கறதுக்காக அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்களுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமாக கலெக்டர் டைலாக் சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இது என்னென்னா யாருமே வந்து சொந்த ஊர் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மனிதனுடைய சூழ்நிலைகள், அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால இப்போ கேந்திர முனுசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்கார ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்கிறதுன்னா, அங்கே மழை இல்லை, தண்ணி இல்லை, எல்லாமே விவசாயம் முதல் கொண்டு எல்லாமே பிரச்சனைங்க போது அப்போ பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்படுறது அப்படின்னு வந்துடுது. அதே மாதிரி சில நேரங்களில் வந்து என்னென்னா, நம்ம குழப்பம் எப்படியோ போயிடுச்சு, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கட்டும்னு அவங்களுக்கு 4 எழுத்து படிக்க வச்சு அவங்கள எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கட்டும்னு அனுப்புகிற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்களில் வந்து நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குன்னு சொல்லி அந்த மகேஷ் அவர்கள் வந்து போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்புக்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு வர அளவுக்கு வந்தது. ஸோ அந்த அளவுக்கு இவங்க 2 பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர். ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்றைக்கி வந்து பேச வந்தவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்ககிட்ட இருக்குது. அது சமூக சேவகர்லேருந்து இதை நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசுனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எல்லாரும் ஆத்மார்த்தமாக அவங்க மனசுக்குள்ளே வந்து எங்கள் கிராமத்தில் இப்படி இருக்குது, எங்கள் ஊர் சொந்த மண், இதை நாங்கள் எப்படி விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஊருக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. மற்றவங்க கூட முத்துக்காடை
ஒரு புக் எழுத போகிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். அவர் தமிழ் மேலே இவ்வளோ பற்றுதலாக இருப்பார் அப்படிங்கிறதும், தமிழை வந்து இவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. கண்ணதாசன் சாரை பற்றி பேசி, அவருக்கு ஆரிஜின் யாருன்னு பேசி, அதுக்கப்புறம் அவர் எழுத போகிற புஸ்தகத்தை பற்றி எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி, அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிதர கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே கேட்டார். வந்தோன்னையுமே நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னு அணிந்துரை கேட்குறாருங்கும் போது கண்டிப்பாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளோ தூரம் தமிழ் பற்றுதலாக அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி எல்லாருமே பேசினவங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசினேன். இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானா. அப்புறம் நான் கேட்டேன், தமிழ் சுத்தமாக தானே பேசுது, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. எந்த ஒரு தாய் பாஷைன்னு தெரியலன்னா அப்புறமா ஆந்திரா அப்படின்னு சொல்லி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது நடிக்கும்போது வர அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா கிராமத்து கதைன்னு ஒன்றி என் கலருக்கு அது சரியாக வருமா, கிராமத்து பொண்ணு மாற அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க. கருப்பாக இருப்பா, அந்த வெயிலில் அலைஞ்சு கிளைஞ்சு நல்லா பிறந்திருந்தா, கொஞ்சம் கலராக பிறந்திருந்தா கூட அந்த வெயிலுக்கு அதுக்கும் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் எல்லாம் வேறு மாதிரி ஆகி போக முடியாது. அதனால் அது சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் டைரக்டர் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் காரணமெல்லாம் இப்படி கிடையாது, கருப்பு சிவப்பெல்லாம் காரங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ நான் வந்து இன்னைக்கு ஏன்னா இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள், அது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் என்னுடைய சப்போர்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ளே வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும்போது, இல்லை அவர் சம்பாதிச்ச சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே நண்பர்கள் அப்படிங்கிறதான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க. சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் எல்லாம் தான். ஏன்னா என்கரேஜ் நண்பர்கள்னு சொன்னோம்னா நிறைய பேர், சில பேர் இருக்கா நண்பர்கள். என்னென்னா அவனுக்கு வந்து 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிகிட்டு இருந்தாங்க. சரி நான் வீட்டுக்கு போகிறேன்னாங்கும் போது மழை வந்துருச்சு. ஒருத்தன் வீடு கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போ இவன் சொன்னால் நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மழை வந்துருச்சு அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா, அப்புறம் மணி வேறு 9:30 ஆகிப்போச்சு. ஏண்டா நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சாரத்துட்டு சொல்லி உட்கார்றானா, ஹாலில் உட்கார சொல்லிவிட்டு சாப்பிட்டே போயிடல கொஞ்சம் சம்சாரத்துட்டு சொல்லிட்டு வரேன்னா, போய் திடீர்னு சம்சாரத்துட்டு அம்மா சாப்பாடு எங்க திடீர்னு இப்படி வந்து சொல்கிறீங்களே என்னங்க, ஏம்மா மழை திடீர்னு வந்தேன்னா என்னம்மா பண்ண முடியும், அதனால் பாரு அப்படின்னு. ஏதாவது வர்றவங்களுக்கு ஏதாவது விசேஷமாக ஏதாவது செஞ்சாலும் பரவாயில்ல, வந்தவொன்னே ஏதோ ஒன்று செய்ய அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், முடிஞ்சதை செய்யுமா, பசிக்கு தானே செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு, நான் என்ன கூட ஹெல்ப் பண்ணுறேன்னு ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு, அப்புறம் வந்து பார்த்தா ஆள் அவனை காணோம். மழையும் நிற்கலையே, என்னடா ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு, ஏன்டா அவனை ஆளை காணோன்னு, சரி போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பிச்சா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா அவன் மறுபடியும் வந்துட்டான். என்னடா நண்பா அதுக்குள்ளே எங்கடா போனேன், மழையும் நிற்கல, எங்கே போனேன்னு. இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகலான்னு சொன்னீங்கல்ல, அதனால் வீட்டுக்கு போய் என் சமஸ்காரத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பாடு கிடைக்குதுன்னு ஒன்று இங்கிருந்து மழையிலே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு போய் சொல்லிட்டு இங்கே வந்து சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். ஸோ நண்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சில நண்பர்களுக்கு, இன்னொரு 2 நண்பர்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தானுங்க. அப்போ போயிட்டு இருந்தோடனே சொல்லி கரடி வந்துருச்சுன்னு சொன்னோடனே உடனே 2 பேரும் ஓடிடலான்னா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஷூ எடுத்து போட்டான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை போட்டுற ஒரே நிமிஷம் ஷூ போட்டு ஓடிடலாம், ஷூ போட்டுன்னு அவங்ககிட்ட சொல்லி இவன் ஷூ எடுத்து அவசரமாக போடுறான். அப்புறம் போட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் கேட்குறான், என்னடா ஷூ போட்டால் கரடியை விட வேகமாக ஓட முடியுமாண்ணா. இல்லை உன்னை விட வேகமாக ஓட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி நண்பர்கள் அப்படிங்கும்போது கடைசி வரைக்கும் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர். ஆனால் மகேஷுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் வந்து, ஏன்னா அவரே இதனால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அதை எதையும் எதிர்பார்க்காம. அப்படி இருந்தும் நண்பர்கள் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணி அவர் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து அவர் நடிக்கிற ஒரு சூழலை கொண்டு வந்திருக்காங்க. யூடியூப்ல கதாநாயகங்கிற லெவலில் அவருக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ஸ் ஆப்னு சொன்னோம். ஸோ கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்கள் அவங்க கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து, சார்லஸ் எனக்கு எடுத்துனே பயந்துட்டேன் மியூசிக்கு.
அப்படின்னு சொல்லி கிரேன் ஷாட் வந்தது. நான் நினச்ச கதையே வேற என்னமோ நினச்சேன். டவால் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்புறம் பார்த்தா அந்த கதைக்கு உண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ள வச்சுட்டு இருக்காரு போல இருக்கு. நான் நினச்சேன் இந்த கலெக்டர்கிட்ட வந்து அந்த வைத்தியர் அவங்க ஒய்ஃபு அவங்க தான் கஷ்டப்படுறவங்க, இதுதான் கதைன்னா அந்த மகேஷை வச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் பாட்டு டூயிட் எல்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி எதாவது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் சரி மியூசிக் டைரக்டர்லாம் உண்மையிலேயே கரெக்டாக வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டாக இது பண்ணியிருக்காரு. கேமராமேன் எல்லாமே அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான், ஊடக நண்பர்கள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு கதையை வந்து எடுத்து அந்த கிராமத்தில் வந்து இவ்வளோ தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு இன்றைக்கி இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு இப்போ போனால் நான் போனால் கூட ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்டுன்னு சொல்லுவேன், பச்சை பசைகள் எங்கே பார்த்தாலும் கேமரா வைக்கலாங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கோபியில் சிட்டிக்குள்ளேருந்து சைடில் போனால் தான் பச்சை பசைன்னு எதாவது காமிக்க முடியும். என்னென்னா எல்லாம் சைட்டு போட்டு அவங்கவுங்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நல்ல வருமானம் வருது, எதுக்கு இது வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களும் சேஞ்ச் ஆகி போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிராமங்கள் வந்து நிறைய அப்படி இது பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் வரும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன, ஏன்னா தண்ணி இல்லாமல் பஞ்சமாக இருந்து அந்த மாதிரி இருந்து ஊர் காலி பண்ணிட்டு போகிறதுங்கிறது ஓகே. அது என்னென்னா இயற்கை சதி நமக்கு நம்மளை எரியாமல் நம்மளை மீறி நடக்கக்கூடியது ராமநாட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து பிளாட் போட்டு இருக்கிற பூமி, விவசாய பூமி வந்து பிளாட்டை போட்டு கொடுத்துட்டு போனால் அதை விட நல்ல காசு கிடைக்குதுங்கிற அளவுக்கு போனால் அது கவர்மெண்ட் அப்படி இல்லை. விவசாயமே நீ பண்ணு, விவசாயம் பண்ணால் உனக்கு அந்த அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தால் தான் அவன் கரெக்டாக அந்த விவசாயத்தில் இருப்பான். இல்லைன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படிதானே அவன் கேட்பான். இது அப்போ சொல்லுவாங்கல்ல, அவன் கஷ்டப்படுறது காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து மண்ணில் கஷ்டப்பட்டு வெயிலில் கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அது பண்ணிட்டு போனான். அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு பட்டி ஃபிக்ஸ் பண்ண முடியலையே, அவன் சொல்கிற ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டிய கேள்வி, இவன் ஒரு ரேட்டு இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு விற்கவே முடியலையே. ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும். இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ளே வந்து அவங்களும் வந்து கவனிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும். அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப இப்படி ஒரு டீமில் வந்து வேலை பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது, சந்தோஷம். நன்றி. அடுத்தது சிப்பி அவர் வீட்டு கல்யாணம், அதுக்காக அவசரமாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க.